ஹலோ ரசிகா. ஹாய் அம்மா. ஹாய். ரொம்ப நாள் கழிச்சு பாட்காஸ்ட் பண்றோம். ஆமா, ரொம்ப சந்தோஷம் ரசிகா. ஐ எம் வெரி ஹாப்பி டு கம் as well. பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. நேத்திக்கு உன் பர்த்டே, ஆனா நீ வீடியோ கால்ல வரல. இப்ப எனிஹவ் பாட்காஸ்ட்க்குன்னு வந்துட்ட, அதனால உன்னை பார்த்தாச்சு. பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ வெரி மச். விஷ் பண்ண வேண்டியவங்களாம் நேற்றுக்கு பண்ணியாச்சு. ஸோ அதனால ஒன்றும் தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேற்றுக்கு பண்ணியாச்சு. ஸோ ஒன்றும் வீடியோ பாட்காஸ்ட் நேற்றுக்கு போடலங்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம், சரி. இன்னைக்கு பாட்காஸ்ட் பேசுறதுக்கான முக்கியமான காரணம் நேத்திக்கு போட்ட வீடியோ. அதாவது நேத்திக்கு நான் பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சாயங்காலம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா நம்பலா அப்படின்னு டீச்சர்ஸையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் பத்தி பேசி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுல எந்த மாதிரியான டீச்சர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓவர்டேக் பண்ணிக்கும், எந்த மாதிரியான டீச்சர்ஸை யாராலையும் எதாலையும் ஓவர்டேக் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தேன். அந்த 2 எக்ஸாம்பிள்ல நானும் ஒருத்தி. இப்போ அதை பத்தி தன்னோட கருத்தையும் தெரிவிச்சு தன்னோட ஒப்பீனியனையும் தெரிவிக்கிறதுக்கான ஒரு பாட்காஸ்டா தான் ரசிகா இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிறா. சோ இப்ப நம்ம ரசிகா கிட்ட இருந்து கேட்போம். தேங்க்யூ. ஸோ பேசிக்கலி நான் எதுக்கு இந்த விஷயத்த பேசணும்னு வந்தேன் அப்படின்னா, ஒன்று there's 2 things to this. ஒன்று AI is something that I am currently studying and I'm currently working on. I work full time. Studying நான் ஸ்டூடெண்ட் கிடையாது. என்னோட ஸ்டூடெண்ட் டேஸ்லாம் முடிஞ்சு போச்சு. I am a civil servant and I also study AI from King's College because my government wants to go big on AI. And AI கான பாலிசிஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க், லெஜிஸ்லேஷன் எல்லாம் பண்றதுக்கு சிவில் சர்வன்ஸை ஹேண்ட் பிக் பண்ணியிருக்காங்க. பொட்டன்ஷியல் சிவில் சர்வன்ஸ் எங்களை ஹேண்ட் பிக் பண்ணி யூ ஹாவ் டு லீட் த ஏஐ ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஏஐ ப்ரோக்ராமை லீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அதோட நாலேஜ், அதோட அவேர்னஸ் எல்லாம் வேணும். we have to go talk to the industry, we have to get things done அப்படின்னா அதுக்கான ஒரு நாலேஜ் அவேர்னஸ் வேணுங்கிறதுனால தான் we are enrolled in King's College. Government pays for me to study and I'm studying. My colleagues and we are studying. So luckily it's self-paced learning. So college போய் attend பண்ணி ரெகுலர் ஸ்டூடெண்ட் மாதிரி படிக்க முடியாது இல்லையா, இன்ஃபீசிபிள் கிடையாதுன்றதுனால we have our self-paced learning. டவுட்ஸ் இருக்கும்போது we go to the professors. அவங்களுக்கு இமெயில் பண்ணியோ இல்லை 1-to-1 chat sessions வச்சோ இல்லை அவங்க எங்க ஆஃபீஸ்க்கு வருவாங்க. they conduct seminars for us occasionally. monthly once ஒரு செமினார் மாதிரி இருக்கும். அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு லெக்சர் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு செஷன் மாதிரி எடுப்பாங்க. அதுவும் அந்த மாதிரி ஒரு பேசிஸ்ல ஐ பீன் ஸ்டடிங் ஏஐ. அண்ட் அது அள்ள சமுத்திரம் மாதிரி. அந்த கோர்ஸ் முடியுமான்னு கூட தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் நடந்துட்டு இருக்குல்ல அந்த ஏரியால. ஸோ பேசிக்லி இதை படிச்சுட்டு எங்களோட ப்ராஜெக்ட் என்னன்னா, யூஎஸ்ல இருக்கிற சிலிகான் வேலி மாதிரி நாங்க we are going to create something called silicon fen. ஸோ சிலிகான் ஃபென்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், லண்டன் இது எல்லாமே லண்டன் இஸ் த கேபிட்டல், பட் ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் ஆர் த 2 big leading universities, innovation hubs, world leading research centers இல்லையா. அது ரெண்டுமே லண்டன் இஸ் சென்ட்ரலி லொகேட்டட் ஃப்ரம் போத் ஆஃப் தோஸ் பிளேசஸ். அண்ட் ரெடிங்னு ஒரு ஊர் இருக்கு, தட் இஸ் ஜஸ்ட் பிஃபோர் ஆக்ஸ்போர்ட். லண்டனுக்கு ஜஸ்ட் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிற ஊர் ரெடிங். ஸோ ரெடிங், ஈஸ்ட் லண்டன், கேம்பிரிட்ஜ் அண்ட் ஆக்ஸ்போர்டை ஒரு சிலிகான் ஃபென்னா கிரியேட் பண்ணி ஒரு பிசினஸ் காரிடார் அங்க எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் ஐடியா. ஸோ அந்த பிசினஸ் காரிடார் இட் இஸ் கோயிங் டு பி ஏஐ டாமினேட்டட். ஆல்ரெடி சாஃப்ட்வேர் இருக்கு, பல ட்ரேட்ஸுக்கு, பல பிசினஸஸ்க்கு, தொழிலுக்கெல்லாம் பல நாடுகள்ல சென்டர்ஸ் இருக்கு. இப்போ நாங்க எதுக்கு சென்டரா இருக்க விரும்புறோம் அப்படின்னா, we want to be the powerhouse of AI, we want to be the center of AI. ஸோ இந்த ஒரு ஐடியாலஜி கோசரம் தான் இதோட லெஜிஸ்லேஷன் என்ன, இதுக்கான ரெகுலேட்டரி obstacles. Definitely regulatory things are always, businesses always see regulatory measures as obstacles, but although even if we have
ரோபஸ்ட் ரீசன்ஸ் ஃபார் தட். அது எப்படி கண்டியூசிவா ஃபெசிலிட்டேட் பண்றது, ஹவு டு வி. ஸோ எங்களுக்கு இருக்கிற பாலிசி நாலேஜ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் நாலேஜை வச்சு, அவங்களுக்கு இருக்கிற சப்ஜெக்ட் நாலேஜையும் வச்சு எப்படி இதை ஒரு ஸ்மூத்தா ஒரு ஒரு சூப்பர் பவரா எஸ்டாப்ளிஷ் பண்றதுங்கிறது தான் மிஷன். அதுக்காக தான் படிக்கிறோம், அதுக்காக தான் ஒர்க்கும் பண்றோம். அதே மாதிரி பேரலலி எங்களுக்கு வந்து ஏஐ செக்யூரிட்டி இன்ஸ்டிடியூட்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். டிபார்ட்மெண்ட் ஃபார் சயின்ஸ் இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜில அது ஒரு மினிஸ்ட்ரி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி இருக்குல்ல இந்தியாவில், அந்த மாதிரி அது ஒரு மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரியில ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஒர்க், லேட் பக்னலி, இஸ் லீடிங் த இன்ஸ்டிடியூட். அண்ட் அந்த இன்ஸ்டிடியூட்ல வி லுக் அட் எத்திக்கல் ஏஐ, எத்திக்ஸ் அண்ட் அதுக்கான ரிஸ்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ், செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், அலையன்சஸ், இதெல்லாம். ஸோ இந்த அடிப்படையில எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும், எல்லா ஸ்பியர்ஸ்லயும், எல்லா செக்டர்ஸ்லயும் ஏஐயோட இன்வால்வ்மெண்ட் என்ன, ஏஐ எப்படியெல்லாம் என்கேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது இட்ஸ் a very big thing. And we believe there is a good robust case for efficiencies. ஹியூமன் லேபரை வச்சு நம்ம எவ்வளோவெல்லாம் டைம் டேக்கிங்கா, சமயத்துல பிரெத் டேக்கிங்கா பண்றோமோ வேலைகளை, அதை ஏஐ வச்சு எவ்வளவு எஃபிஷியண்டா பண்ணலாம். அதுல ஒண்ணுதான் இந்த டிபார்ட்மெண்ட் ஃபார் எஜுகேஷன் வந்து ஏஐயோட ரோல் தன்னோட டிபார்ட்மெண்ட்ல எப்படி இருக்கக்கூடும் அப்படின்னு அவங்க என்விஷன் பண்றாங்கிறத பத்தி ஒரு அசஸ்மெண்ட் பேப்பர் அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, ரீசெண்டா தான் பப்ளிஷ் ஆச்சு, பிப்ரவரிலயோ மார்ச்லயோ வந்தது அது. ஸோ அந்த பேசிஸ்ல எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட ஸ்டாக் டேக்கும் நாங்க எடுத்துப்போம் இல்லையா. ஸோ அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட ஸ்டாக் டேக் எடுத்திருந்தப்ப ஐ ஃபவுண்ட் இட் வெரி ஃபேசினேட்டிங். மோர் ஆல்சோ பிகாஸ் ஸ்கூல் கவர்னர்ஷிப் எல்லாம் இருக்கிறதுனால அந்த ஸ்கூல்ஸோட டெஸ்ட் பண்ணோம். ஸோ டெஸ்ட் பண்ணும்போது we have these conversations and see what it is. ஸோ எஜுகேஷன் செக்டர்ல ஏஐங்கிறது என்ன, பேசிக்லி ஏஐங்கிறது என்ன அப்படின்னா, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்னு ஒண்ணு இருக்கு, ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னு இருக்கு. ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு ஹியூமன் பிரெயினுடைய 100% எஃபிஷியன்சி, மேக்சிமம் எஃபிஷியன்சில வேலை செய்யக்கூடிய அளவுக்கு திறன்பட்டது ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஆர் ஜெனரேட்டிவ் ஏஐ, ஜெனரல் ஏஐன்னு சொல்லுவோம். அதுதான் இப்ப நம்ம கிட்ட இருக்கு, அதை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது என்னன்னா, அதுக்கும் ஒரு லெவல் மேல போன புரோட்டோடைப். அதோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஹியூமன் பிரெயினையும் தாண்டின பொட்டன்ஷியல் அதுல இருக்கு. ஹியூமன் பிரெயினையும் தாண்டின பொட்டன்ஷியல்னா ஒரு ஹியூமனோட கெப்பாசிட்டி இல்ல, 10, 100, 1000, 1,00,000 ஹியூமன் பிரெயின்ஸ் உடைய பொட்டன்ஷியல், அந்த அதோட இன்டெலிஜென்ஸ், அதோட ஐக்கியூ, அதோடைய காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் உள்ளடக்குனது இந்த ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான புரோட்டோடைப், அதுக்கான மாடல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அது these are two streams of work. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டங்கள்ல ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறதும் ஜெனரல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறதும் எஜுகேஷன் ஃபீல்டுல ரொம்ப பிரபலமா அதிகமா வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரபலமா வர இந்த இதோடைய இத பத்தி நீ பேசணும்னு நான் ஏன் நினைச்சேன் அப்படின்னா, வந்து நிறைய விஷயங்கள் நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டடா ஸ்டூடெண்டா இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தது, டீச்சர் தன்னுடைய கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டியில இன்டிகிரலா பண்ணிட்டு இருந்த பல விஷயங்கள் ரீப்ளேசபிளா இருக்கு இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ. இப்போ பார்த்தனா ஃபார் இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் ஒர்க் எழுதுறது அப்படிங்கிறது இனிமே ஆல்மோஸ்ட் ஆல் கிடையாது. ஆர் இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்ல மேக்ஸிமம் அது எராடிகேட் ஆயிடும். அண்ட் ஹோம் ஒர்க் பண்றது, பேசிக்கலி ரிட்டன் டாஸ்க்ஸ், கனஸ்தட்டிக்கா நீ பண்ண வேண்டிய டாஸ்க்ஸ் கூட பாடி வச்சுதான் பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்தா மட்டும்தான் கெனஸ்தட்டிக் லேர்னிங்கே இனிமே பண்ண முடியும். இல்லைன்னா AI is doing it far better than any human can ever do and much faster. அப்போ உனக்கு ஈஸியா வேலை முடியறதுன்னு சொன்னா நீ ஏன் வந்து உட்காந்து மாங்குன்னு எழுத போற? ஓகே, இப்போ ராமன் தாத்தா காலத்துல வாரம் லெட்டர் போட்டாங்க. அது ஒரு ரொம்ப அவங்களோட டெய்லி லைஃப்ல, அவங்களோட லைஃப்ல அவங்க லெட்டர் போடாம இருக்கிறத நினைச்சே கூட பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம இமெயில் பண்றோம். உன்னோட ஜெனரேஷன்ல, என்னோட சைல்ட்ஹுட், ஏர்லி சைல்ட்ஹுட்ல இமெயில் பண்றேன். இப்ப இமெயில் கூட ஒரு பயம் பண்றதுல வாட்ஸ்அப் பண்றோம். சோ அது அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் வருது இல்ல. சோ அந்த கிளாஸ் ஒர்க், ஹோம் ஒர்க்கு, இந்த மாதிரி டெஸ்ட் எழுதுறது, இந்த மாதிரி ரொட்டீனான மண்டேனா நீ பண்ற ரிட்டன் டாஸ்க்ஸ் எல்லாமே சப்ஸ்டிடியூட் ஆகிற ஒரு சான்ஸ் இருக்கு. ரியலிஸ்டிக்கான பாசிபிலிட்டி.
அப்ப ரிட்டன் டாஸ்க் எதுவுமே பண்றதுக்கு இல்ல அப்படின்னா டீச்சரோட லெசன் பிளான்ல ஒரு மேஜர் போர்ஷன், டீச்சிங் டைம்ல ஒரு மேஜர் ஆஸ்பெக்ட் வந்து யூ செட் அசைட். அப்போ அந்த அந்த வேக்யூமை நீ எப்படி ஃபில் பண்ண போற? ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ரிட்டனை சமரைஸ் பண்றது மட்டும் இல்ல, ஈவன் உன்னோட லெசன் பிளான்ஸ் ஆகட்டும், லெசன் பிளான் எழுத வேண்டிய அவசியமே ஏற்படாது இனி ஒரு காலகட்டத்துல, மேக்சிமம் இன்னொரு 2-3 இயர்ஸ்ல. பிகாஸ் அது பண்ணி கொடுத்துரும். நீ உன்னோட டேட்டா ஃபுல்லா ஏஐல போட்டு சாட் ஜிபிடிலயோ ஓப்பன் ஏஐலயோ ஜெமினிஐலயோ எதுலயோ போட்டு கொடுத்தேன்னா அதுவே உனக்கு லெசன் பிளான் போட்டு கொடுத்து, உன் கிளாஸ்ல 40 பசங்க இருக்காங்களா, அந்த 40 பேருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அதெல்லாம் நீ என்ட்ரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். யாராவது குழந்தைக்கு ஸ்பெஷல் லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்கா, இல்ல யாராவது குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னரா, இதெல்லாம் நீ வந்து என்டர் பண்ணேன்னு வச்சுக்கேன். அப்போ வந்து அதுக்கேத்த மாதிரி அது பண்ணி கொடுத்துரும். ஓகே, வித்தின் மினிட்ஸ். அப்ப நீ 10 நாள் மண்டே உடைச்சுன்னு போடுற லெசன் பிளான 10 நிமிஷத்துல அது பண்ணி கொடுத்துரும் இந்த 40 பேருக்குமே. அப்போ ஐ எம் நாட் டிஸ்கிரெடிட்டிங் எஃபர்ட்ஸ், பட் ஒரு ஹியூமனா இருந்து நம்ம பண்ற இந்த டாஸ்க்ஸ் பண்ற எஃபிஷியன்சியை விட அது பண்ற எஃபிஷியன்சி நல்லாவே இருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப எங்களுக்குமே நாங்க இதை பைலட் பண்ணோம், நாங்க இதை ட்ரை பண்ணிருக்கோம், இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் எங்களுக்குமே மக்கள் வந்து தன்னோட குவரிஸ் எல்லாம் கடிதம் எழுதுவாங்க, அதெல்லாம் இருக்குல்ல, அரசாங்கத்துக்கு இமெயில் பண்ணுவாங்க, இந்த பாலிசி கிரியேட் பண்ணிருக்கீங்க, குவரி இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் வந்து மேனுவலி ரிப்ளை ஆள் வச்சு ரிப்ளை பண்ணி அவங்க எழுதுற ரிப்ளைய நாங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் சைன் ஆஃப் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தோம். கிளியர் பண்ணி கரெக்டா இருக்கு, இதுல தப்பு இருந்தா திருத்தி விட்டு சைன் ஆஃப் பண்ணி டிஸ்பேச் பண்ணிட்டு இருந்தோம். இமெயில்ஸ் பதில் எல்லாமே கூட டெலிஃபோன் பண்ணுவாங்க சமயத்துல இது குவரின்னு கேட்கறதுக்கு. இப்போ பெனிஃபிட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு பேமெண்ட் வரல, இல்ல எனக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் இப்போ வந்து ஏஐ சாட்பாட்ஸ் மூலமா டீல் பண்றாங்க. ஹியூமன் இன்டராக்ஷனே தேவையில்லாம உன்னுடைய query என்னங்கிறத நீ சொன்னா போதும், AI will grasp it and AI will resolve it. அந்த மாதிரி இப்போ வந்துடுது. ஸோ டெலிஃபோன் ஆப்ரேட்டர்ஸ்க்கு, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு, அதே மாதிரி இந்த கடிதங்களுக்கு பதிலிடுறது, query தபால் தொடர்பு query பண்றது, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் ஸ்கோப் வந்து இல்ல, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ அண்ட் இப்போ நாங்க பைலட் பண்ற ஏஐ எல்லாமே கூட என்ன பண்ற, நீ கேட்கலாம் ஏஐ வந்து மிஷின் தானே தப்பு பண்ணலாமேன்னு. அந்த அளவுக்கு எரர் ஹியூமன் கூட பண்ணுவாமா? ஹியூமன் எரருங்கிறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கோ ஏஐ எரருங்கிறதுக்கும் அதே சான்ஸ் தான் இருக்கு. ஏஐ எரர் இஸ் நாட் drastically different from human error. Of course, I'm not saying AI is perfect in that all aspects, but இந்த பர்டிகுலர் இந்த மாதிரி ஏற்கனவே மண்டேன் ரொட்டீன் டாஸ்க்ஸ் இருக்கு பத்தியா, ரொம்ப இன்டெலெக்சுவலா இன்வால்வ் ஆக தேவையில்லாம ரொட்டீனா பண்ற டாஸ்க்ஸ் இருக்கு பத்தியா, அந்த டாஸ்க்ஸ் எல்லாம் ஹியூமனை விட ஏஐயே தேவலான்ற மாதிரி தான் இருக்கு. இட்ஸ் மேக்கிங் லைஃப் ஈஸியர்ங்கிற மாதிரி. நாட் சேயிங் தட் வே, பட் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில டீச்சிங் ப்ரொஃபஷன்ல டீச்சர்ஸ்ங்கிறவங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற பாடத்தை மட்டும் எடுத்து இன்ஃபர்மேஷன் கிவர்ஸா மட்டும் இருந்தாங்கன்னா நிச்சயமா ரீப்ளேஸ் பண்ணலாம். பிகாஸ் நான் உன்னுடைய கரியர்ல ஒரு பாயிண்ட்ல, நாங்க ஸ்கூல் முடிக்கிற டைம்ல, ஆல்மோஸ்ட் ஆல் முடிக்க போற டைம்ல ஸ்மார்ட் போர்ட்ஸ் எல்லாம் வந்தது. ஸ்மார்ட் போர்ட்ஸ், ஸ்மார்ட் எஜுகேஷன், அதுவே ஒரு பெரிய நூதனமான புரட்சி மாதிரி பார்த்தாங்க. அப்ப கூட அந்த டிபேட் இருந்தது, எனக்கு ஞாபகம் இருக்கு, பிளாக் போர்டு ஒரு ஸ்மார்ட் போர்டு அப்படின்ட்டு அந்த 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 இது இருந்தது. பட் end of the day it made life easier in some way. யாருக்கு it made life easier? It made life easier for people who did not have that experience of inspiration in teaching and learning. So அந்த ஒரு மிஸ்ஸிங் எலிமெண்ட் என்ன, அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் என்ன? இப்போ அந்த டீச்சருங்கிறவங்க கிட்ட அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இல்லைன்னா இது எவ்வளவு பெட்டர். இப்ப இந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றதெல்லாம் இருக்குல்ல, நிறைய சில்ட்ரன் இப்ப என்ன பண்றாங்க, ஸ்கூல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாமே பண்றது என்னன்னா, அசைன்மெண்ட்லாம் யாரும் பண்றது இல்ல, ஏஐய வச்சு ஏஐல அவங்க query போட்டுறாங்க, அதுவே ஒரு அசைன்மெண்ட்டை பண்ணி கொடுத்துருது, அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணிடுறாங்க, முடிச்சு போச்சு.
ஓகே, அவ்வளவுதான். அவங்கள ரிட்டன் டாஸ்க்ஸுக்கு எந்த ஒரு டாஸ்க்ஸ்க்குமே யாருமே டைம் வேஸ்ட் பண்ண பண்றது இல்ல. எந்த அளவுக்கு இது ஆயிடுச்சுன்னா, என்னோட கலீக்ஸோட பசங்க எல்லாம் பண்றாங்க இந்த வேலைய. யூனிவர்சிட்டியில அவங்க கிளாஸஸ் அட்டன் பண்றதுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருந்ததுன்னா, கோவிட் வந்ததுல இருந்து ஹைபிரிட் மாடல்ல இருக்குல்ல, ஆன்லைன் ஆர் இன் பர்சன். ஸோ இன் பர்சனுக்கு போய் தான் ஆகணும். பட் ஆன்லைன் கிளாஸஸ் இருந்ததுன்னா ஏஐ வச்சு அவங்களோட ஒரு பாட்டை டெவலப் பண்ணி ஹியூமன் அசைகிற மாதிரியே அசையும், ஹியூமன் அட்டன் பண்ற மாதிரியே இருக்கும் கிளாஸ். அதுக்கு பேச தெரியாது, அது மட்டும் தான் குறை. யாராவது உன்னை கேள்வி கேட்டாதான் நீ மாட்டுவே ஒழிஞ்சு, இல்லைன்னா நீ அட்டெண்டன்ஸ் உனக்கு வந்துடும். ஸோ போரிங்கா இருக்கிற லெக்சர்ஸ், அவங்களுக்கு பிடிக்கல லெக்சர்ஸ், இல்ல இந்த சப்ஜெக்ட் வந்து வெறும் கிரெடிட்ஸ்க்காக வெறும் மார்க்ஸ்க்காக எடுத்திருக்காங்க, ஈஸி ஸ்கோரிங்னு அப்படின்னு எடுத்திருக்காங்கன்னா அந்த லெக்சருக்கே போறது இல்ல. அந்த ஒரு பாட்டை டெவலப் பண்ணி ஆன்லைன்ல போட்டுற வேண்டியது. ஓகே, அவங்க அட்டெண்டன்ஸ் அவங்களுக்கு விழுந்துடும், அவங்க அட்டன் பண்ணதா கணக்காயிடும். பட் அது அவங்க இல்ல, அவங்களோட ஏஐ, அவங்களோட ஏஐ பிம்பம். இன்னொரு 6 மாசம் 1 வருஷத்துல அதுக்கு பேசுற கெப்பாசிட்டி வந்துருச்சுன்னா கேட்கவே வேண்டாம். அதுவும் வரதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. பேசுற கெப்பாசிட்டி இல்லாம இருக்கும் போதே அது இந்த அளவுக்கு மேனேஜ் ஆகுது. ஸ்கூல் சில்ட்ரன் கையிலயும் இது வந்துடுது. இதெல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வருது. ஸ்கூல் சில்ட்ரன் கையிலயும் இது வந்துடுது. ஸ்கூல்ல கூட பண்றாங்க. ஏன்னா இப்பெல்லாம் பிரைமரி ஸ்கூல்ஸ்ல கூட குரோம் புக்ஸ் இருக்கு. லேர்னிங்க்கு ஐபேட் குரோம் புக் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஐபேட் குரோம் புக் எல்லாம் இருக்கிறதுனால they started doing it. இந்த சில்ட்ரன் ரீசெண்டா என்ன பண்ணோம்னா, இது ரொம்ப கைமீறி போறதுன்னு சொல்லிட்டு பிஃபோர் 16 years ஸ்கூல்ல வந்து ஸ்மார்ட் போன் அலோவ் பண்ணக்கூடாது. எந்த காரணத்துக்காகவும் ஸ்கூலுக்குள்ள நீ எந்த ஸ்மார்ட் போனையும் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு இது போட்டோம். எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து ஒரு பண்ணாங்க. இப்ப ஸ்கூல் டீச்சர்ஸ், ஹெட் மிஸ்ட்ரஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அதை ஹெட் மாஸ்டர், ஹெட் மிஸ்ட்ரஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பேரண்ட்ஸ் ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா, அவங்களுக்கு அவங்க குழந்தைங்க கையில மொபைல் இருக்கிறது ஒரு சேஃப்டி. ஆமா, அதனால அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு, பட் nonetheless we persisted because ஆவரேஜா ஒரு 5 to 7 years சில்ட்ரனுக்கு எல்லாம் சொந்தமா ஐபேட் இருக்கு, ஸ்மார்ட் போன் இருக்கு. அது we produced child psychologist எல்லாம் வச்சு, NHS pediatrics department எல்லாம் வச்சு we produced an analysis to say this is not proper. உங்களுக்கு என்ன மிஞ்சி போனா 5 to 7 years எல்லாம் உனக்கு வேலை இருக்கும். உன் பேரண்ட்ஸுக்கு போன் பண்ணும். ஓகே, ஏதாவது நெசசிட்டினா அது நீ ஸ்கூல்ல இருந்தே பண்ணிக்கிய அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவ்வளவு பெரிய பவால் ஆச்சு. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் அந்த 5 to 7 years குழந்தைங்க கையில இருந்து கூட அந்த மொபைலை புடுங்கிட்டா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ஒரு வேக்யூம்ல அவங்களுக்கு அது எப்படி அந்த வேக்யூமை வாய்ட ஃபில் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்துடுது. அவங்களாம் கவுன்சிலிங் போட வேண்டியதா இருந்தது அந்த குழந்தைங்களுக்கு. சோ அந்த மாதிரி இப்ப அதே குழந்தைங்களுக்கு ஸ்மார்ட் போன்ல ஏஐ வந்துடுது. இப்ப ஏஐ இல்லாமயே அவங்க இவ்வளவு எல்லாம் ஆக்சஸ் பண்றாங்க. இவ்வளவு எல்லாம் சாதாரண ஸ்மார்ட் போன்லயே இவ்வளவு இது ஆயிடுச்சுன்னா, இப்ப ஏஐ வந்து அவங்களோட ஒர்க் எல்லாம் ஏஐ பண்ணிடும். அவங்க படிக்கிறதுக்கு அவங்க எஃபர்ட்ஸ் போட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ வருது. அப்ப அவங்க படிக்கிறதுக்கு, மார்க் வாங்குறதுக்கு அவங்க எஃபர்ட்ஸ் போட தேவையில்லைன்னா அது உண்மை. அந்த உண்மையை மாத்த முடியாது. இனிமே மார்க் வாங்குறதுக்கு, படிக்கிறதுக்கு, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு அவங்க எஃபர்ட் போடவே தேவையில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. இப்போ நாங்க படிக்கும் போதெல்லாம் நிறைய மெமரைஸ் பண்ணோம். இப்போ போம்ஸ் எல்லாம் வந்து பைஹார்ட்டா வந்தாதான் விடுவேன்னு சொன்னாங்க. இப்ப பிசிக்ஸ்ல எல்லாம் பீரியாடிக் டேபிள்ல 108 எலிமெண்ட்ஸ்னா அது மொத்தமா பைஹார்ட்டா வரணும் அப்படின்னு இருந்தது. பத்யாலு தோஹே இதெல்லாம் நாங்க ஒப்பிச்சுதான் சொன்னோம். அது பட் இப்போ அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, பண்ணவும் மாட்டாங்க. மெமரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டியே இப்ப இல்லாம போயிடுது. ஏன்னா எல்லாமே சமரைஸ் ஆகி கைக்கு வருது இல்ல. அப்புறம் எதுக்கு நீ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ் இருந்தாலும். சோ பேசிக்லி இந்த எந்த ட்ரெடிஷனல் டீச்சிங் மெக்கானிசம்ஸுமே இப்பவும் வேலைக்காரது இல்ல. இன்னும் 2-3 வருஷத்துலயும் சுத்தமா வேலைக்காகாது. இப்ப அங்கங்க வேலைக்கானா கூட இன்னும் 2-3 வருஷத்துல சுத்தமா வேலைக்காகாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்படி ஒரு மாற்றங்கள் வர மாதிரியான சூழ்நிலையில மார்க் வாங்கறதுக்கு, படிக்கிறதுக்கு, பட்டம் வாங்கறதுக்கு நீ உழைக்க தேவையில்லை. அப்போ நீ உழைக்கணும், நீ ஒழுக்கமா பள்ளிக்கூடத்துக்கு போகணும், கல்லூரிக்கு போகணும், நீ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு, அப்படிங்கிற ஒரு புஷ் உனக்கு எங்க இருந்து கிடைக்கும்? எதுக்காக நீ எதுக்காக காலையில எந்திரிச்சு தானே ஸ்கூலுக்கு போகணும்? நான் தான் ஏஐ வச்சு சமாளிக்கிறேன்ல. இப்ப நான் எதுக்கு எந்திரிச்சு நான் ஸ்கூலுக்கு போகணும்? எனக்கு என்ன தேவை இருக்கு?
போறதுக்கு? as a teacher இந்த சிச்சுவேஷனுக்கு நீ என்ன பதில் சொல்ற? இது ஒரு விதத்துல நல்லதுன்னு சொல்லுவேன் ரசிகா. ஏன்னா மார்க் வாங்குறதுக்கோ இல்ல நாலேஜ் கெயின் பண்றதுக்கோ பள்ளிக்கூடம் போகணுங்கிற கான்செப்ட் அடிபட்டு போய் விஸ்டம்காக தான் பள்ளிக்கூடம் போறோங்கிற கான்செப்ட் இருக்கிற ஸ்கூல்ஸ் மாத்திரம் தான் சஸ்டெயின் ஆகும், மற்ற ஸ்கூல்ஸ் அடி வாங்கும். அப்போ இதனால என்ன ஆகும்னா எல்லாருமே நாலேஜை விட்டுட்டு விஸ்டம் நோக்கி போவா. எனக்கு அதனால இது தப்புன்னு தோணல, ஒரு விதத்துல நல்லதுதான். கரெக்ட் தான். ராட்சசன் உள்ள வருது ஒரு விதத்துல நல்லதுதான். அது ஆக்சுவலா ராட்சசன்னு சொல்ல மாட்டேனா, தட் இஸ் a சப்போர்ட் சிஸ்டம். அது எப்படி நம்ம அதை எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோங்கிறது இருக்கு. அத அது தட் கேன் பி a great support system to life. இப்ப என்னோட டிராகன் சாஃப்ட்வேர்லாம் இருக்குல்ல, ஸ்பீச் டிக்டேஷன் சாஃப்ட்வேர், அதெல்லாம் எனக்கு என்னோட கையில ரொம்ப டைப் படிக்கிறதுக்குலாம் எனக்கு கஷ்டமா இருக்கும். I use a word to text speech dictation software. Dragon is a game changer for me. It is a life provider for me. ஏன்னா நான் பண்ற லெவல் ஆஃப் ஒர்க்குக்கெல்லாம் தினம் நான் டைப் படிக்க வேண்டி வந்தா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் ஸ்தம்பிச்சு போயிடுவேன். எனக்கு அந்த ஏஐ அங்க அந்த இடத்துல ஹெல்ப் பண்றது, என்னோட ஸ்பீச்சை டெக்ஸ்டா டிரான்ஸ்லேட் பண்ணி. சோ ஏஐங்கிறது ராட்சசனோ தப்போ கிடையாது. ஏஐ இஸ் a great tool. ஏஐ so the difference is you have to make AI work for you. human being ஓட சக்சஸ் என்ன அப்படின்னா, பேசிக்கலி பழங்காலத்துல வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தது. ஹியூமனே கொல்லக்கூடிய அளவுக்கு ஆக்ரோஷம் வைல்ட் அனிமல்ஸ்ல இருந்தது, இப்பவும் இருக்கு ஹியூமனே. ஆனா அதே ஹியூமன் அந்த வைல்ட் அனிமல்ஸை டொமஸ்டிகேட் பண்ணி அதை வச்சு அக்ரிகல்ச்சர் பண்ணி அவனோட வாழ்க்கையை ப்ராஸ்பரஸ் ஆக்கிட்டான். அந்த சைக்கிள் இப்ப கூட மாடுங்கிறது எவ்வளவு டொமஸ்டிகேட்டடான அனிமல், ஆனா இப்ப கூட மாடு முட்டினா மனுஷன் செத்து போயிடுவான். அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் கூட செத்து போக முடியும், மாடு வேகமா கொம்பு வச்சு முட்டினா. ஆனா அதே மாட்டை அவன் டொமஸ்டிகேட் பண்ணி அதை வச்சு அக்ரிகல்ச்சர் பண்ணி அதுல பால் கறந்து அதை இவ்வளவு வேலை பண்ணிருக்காங்க. So basically you have to make AI work for you. It is not bad, it is a good idea. It is very very good, very very efficient. You know I sit on civil service board, civil service எப்படி ஆபரேட் ஆகணும், கவர்னன்ஸ், இதெல்லாம் நான் பார்ப்பேன். அப்படின்னு எங்களுக்கு it is an enormous help when you head an organization as diverse as civil service. AI இந்த ஸ்கில் தேவையில்லாத இந்த மண்டேன் ஒர்க் எல்லாம் டேக் ஓவர் பண்றதுங்கிறது it saves a lot of time and resource for us and it makes life a lot easier. and peopleக்கும் உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரு இமெயில் பண்ணனா உனக்கு 20 ஒர்க்கிங் டேஸ்ல ரிப்ளை வரும். 20 ஒர்க்கிங் டேஸ்க்கு அக்கடான்னு காத்து கிடக்கணும். எங்களுக்கும் 100கணக்கான லெட்டர்ஸ் பைல் அப் ஆகும். அப்போ அதெல்லாம் இல்லாம AI is instantly giving you answers. சாட்பாட்ல போனா அதுல போனா இதுல போனா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்ஸ், ஒர்க் அப்ளிகேஷன்ஸ், இன்டர்வியூ அந்த பேனல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ எங்களோட ரெக்ரூட்மெண்ட்ல கூட we've introduced AI for scrutiny. பட் ஹையர் லெவல்ஸ் நாங்க பண்றது இல்லை. பிகாஸ் எங்களுக்கு வேண்டிய மாதிரியான பர்சனை ஒரு கம்ப்யூட்டரால முழுசா தேர்ந்தெடுக்க முடியும், ஏஆல முழுசா தேர்ந்தெடுக்க முடியும் நம்புற நிலைக்கு இன்னும் நாங்க வரல. ஸோ பேசிக்கலி என்ட்ரி லெவல் ஜாப்ஸுக்கெல்லாம் ஏஐ பேஸ்டா தான் அப்ளிகேஷன்ஸ் செலக்ட் பண்ணி ரெக்ரூட் பண்ணி சேல்ஸ் ஃபோர்ஸ், ஒர்க் ஃபோர்ஸ், இந்த ஒர்க் டே, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டூல்ஸை வச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஈவன் ஹோம் ஆஃபீஸ் அவங்களுடைய ஐடென்டிட்டி செக்ஸ் அப்ளிகேஷன்ஸ், ரைட் அந்த மாதிரி ரைட் டு ரெண்ட் செக்ஸ்ன்னு இருக்கும். இங்க நீ இமிகிரண்டா இருந்து வீடு ரெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஹோம் ஆஃபீஸ் கிட்ட லேண்ட்லார்டு அப்ளை செக் பண்றதுக்கு டிஜிட்டல் ஐடி அப்ளை பண்ணுவான். இந்த பர்சன் ஜென்யூனான பர்சனா, இந்த பர்சனுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்கலாமா அப்படின்னு. அதுக்கெல்லாம் we ஆட்டோமைஸ்ட் ஏஐ யூஸ் பண்ணி டோட்டலா இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் எல்லாம் ஆட்டோமைஸ் பண்ணி ட்ரெண்ட்ஸ், டிசிஷன் பேட்டர்ன்ஸ். ஸோ the best thing about AI is it learns quickly. Past patterns, trends எல்லாம் பேஸ் பண்ணி அந்த ட்ரெண்ட்ஸோட அந்த ட்ரெண்ட்ஸ் தழுவி அதை லேர்ன் பண்ணும். and it is very very accurate. but then unsupervised AI is the risk. AI AI இவ்வளவு எஃபிஷியன்டா இருக்குங்கிறதுக்காக சூப்பர்வைஸ் பண்ணாம இருக்க முடியுமானா அப்படி முடியாது.
that's a very big risk. There should be someone who has that sense to supervise that AI. And அந்த எது வரைக்கும் AI யூஸ் பண்ணும், எங்க இருந்து நம்ம உள்ள இறங்கணுங்கிற சென்ஸ் வரணும். Okay, that is where the key lies. So the blend of human skill and AI ன்னு வச்சுக்கேன், அது எங்க எது தொடங்குறது, எங்க எது எப்படி பிணங்கிறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். பேசிக்கலி இதை we've digressed a bit, பட் நான் இதை எதுக்கு சொன்னேன்னா, ஏஐ நெகட்டிவா பார்க்காதீங்க. நான் ஒன்னுக்கு மட்டும் சொல்லல, எல்லா இப்ப நான் கவர்னரா இருக்கிற ஸ்கூல்ஸ்ல இருக்கிற டீச்சர்ஸ், ஸ்கூல் ஹெட் டீச்சர்ஸ் எல்லாமே, டீச்சர் லீடர்ஸ் எல்லாமே ஏஐ வந்து ஐயோ ஏஐ வந்து எஜுகேஷன் சிஸ்டம் என்ன பண்ண போறதோ, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கதியாக போறாங்களோங்கிற நிலைமையில தான் அது பாக்குறாங்க. பட் பிகாஸ் ஐ ஸ்டடி தட் subject very deeply and I work on that subject because we have a huge interest in that subject and I speak to industry leaders very very regularly. நான் வந்து மைக்ரோசாஃப்ட் கோபைலட் தான் நாங்க சிவில் சர்வீஸ் சிஸ்டம்ஸ்ல வச்சிருக்கோம். மைக்ரோசாஃப்டோட அந்த கோபைலட்டை டிசைன் பண்ண ஆர்கிடெக்ட் ஹென்ரி பின்டோன் யூகேல, அந்த பர்சனை வந்து கிட்டத்தட்ட 1 or 2 weeks once டெஃபினட்டா மீட் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி இன்டராக்ஷனும் இருக்கு. ஸோ அதனால ஐ கீப் டெல்லிங் them calm down please. this is more like domesticating wild animals. ஏஐ டொமஸ்டிகேட் பண்ணணும், அவ்வளவுதான் அப்படிங்கிறது தான் அங்க பாயிண்ட். பட் தென் எஸ், as you said, இந்த விஸ்டம் நோக்கி போற ஸ்கூல்ஸ், விஸ்டம் நோக்கி போற ஆர்கனைசேஷன்ஸ் தான் தழைக்குங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அது விஸ்டம் நோக்கி போகணுங்கிற சென்ஸ் எங்க இருந்து வருது, யார் கொடுக்கறது? ரசிகா, that is survival of the fittest. அது இல்லைன்னா சர்வைவ் ஆக முடியாது. அப்படிங்கும் பொழுது எல்லாரும் அதை நோக்கி தான் போவோம். உனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 20 வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு சயின்ஸ் டீச்சர் இருந்தா. 6th 7th 8th 3 வருஷமும் எடுத்தா. என்ன பண்ணுவான்னா, பாட புஸ்தகத்தை திறந்து வச்சுப்பா. பேர் சொல்ல விரும்பல. மீனாட்சி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிடி அப்படின்பா. நான் படிப்பேன். ஏதாவது டவுட்டா? சரி. ஜெயந்தி 2வது பேராகிராஃப் படி. இதனால என்ன புரியுதுன்னா, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு அதே வரியை ரிப்பீட் பண்ணிட்டு அடுத்த பேராகிராஃப் போவா. யாருக்குமே புரியாது. பேசிக்கலி என்னன்னா, உனக்கு புரியலன்னா டியூஷனுக்கு வா. அங்க விலாவரியா எக்ஸ்பிளனேஷன் நடக்கும், ஸ்கூல்ல நடக்காது. ஓகே, இப்போ நான் பிரின்சிபல் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரியான டீச்சர்ஸ் ரொம்ப ரேர். மேபி இப்பவும் தமிழ்நாட்டுல நிறைய ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஆனா மோஸ்ட் ஆஃப் த சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆல்மோஸ்ட் நில். ஏன்னா அந்த கன்வர்ஷன் ஆயிடுத்து. நீ பாடம் சரியா எடுக்கல அப்படின்னாக்கா இங்கெல்லாம் செக் இருக்கு அப்படிங்கறது சிபிஎஸ்இ கொண்டு வந்ததுக்கு அப்புறமா சும்மா உட்காந்து பஜனை பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் ஆயிடுது. ஆல்மோஸ்ட் 50% இருந்தது, ஒரு 5% லெவலுக்கு குறைஞ்சு போயிடுது. ஓகே, அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது ஆகலைன்னா, நான் சும்மா உட்காந்து பேராகிராஃப படிடின்னா எனக்கு வேலை கிடைக்காது. நான் வந்து பாடம் எடுத்தாதான், ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் பாடம் எடுத்தாதான் எனக்கு வேலை நிற்கும் அப்படிங்கிறது அந்த டீச்சர்ஸ்க்கு புரிஞ்சுதா இல்லையா? அதே மாதிரி அந்த டீச்சர்ஸ்க்கும் சரி, அந்த மேனேஜ்மெண்ட்ஸ்க்கும் சரி, நாலேஜை தாண்டி விஸ்டமை நோக்கிய ஒரு பயணத்தை எடுத்துட்டு போனா மாத்திரம்தான் நம்ம சர்வைவ் ஆக முடியும் இண்டஸ்ட்ரியிலங்கிற ஒரு நிலைமை வரும் பொழுது அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இது 2 விதமா நான் பாக்குறேன். ஒண்ணு, இதையுமே மார்க்கெட்டிங் பண்ணி நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஏஐ உள்ள கொண்டு வந்து ஏஐயே உங்க குழந்தை தலைக்குள்ளேயே திணிச்சிட்டோமாக்கும் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி அதையுமே காசு பண்ணலாம். ஏன்னா அதுக்குமே ஏமாறுறதுக்கு பேரண்ட்ஸ் ரெடியா இருப்பா. ஆனா இன்னொரு விதத்துல ஸ்கூல்ஸ் வில் டிராவல் டுவர்ட்ஸ் விஸ்டம். நான் ஏன் அந்த முதல் செட் ஆஃப் ஐடியாவை சொன்னேன் அப்படின்னா, நான் ஒரு தடவை ஆட்டோல இங்க இருந்து மவுண்ட் ரோட் போனேன். ஆத்துல இருந்து டிரைவரோட ஏதோ பேசிட்டு இருந்தேன். நீங்க என்னவா இருக்கீங்கன்னு கேட்டாரு. நான் அப்ப ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்கேன்.
அவர் குழந்தையில ஸ்கூல்ல சேர்த்திருக்கிற எங்கேயோ ஒரு அவர் இருக்கிற ஏரியால மாசம் 45,000 ஒரு குழந்தைக்கு, 2 குழந்தைக்கு 90,000 90,000 கட்டுறாரு அவர். பத்த மாட்டேங்கிறது, பொண்டாட்டி நகைய வைக்கிறா, இல்லைன்னா வேற எங்கேயாவது கடனை தான் வாங்குறேன், அதுக்கு வட்டி கட்டுறேன், இதெல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா, அப்போ உங்களுக்கு அந்த ஸ்கூல்ல இருந்து என்ன பெனிஃபிட் கிடைக்கிறது அப்படின்னு. இல்லம்மா அங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல, அதனால தனியா நான் டியூஷனுக்கு அனுப்புறேன் அப்படின்னாரு. அதுக்கு வேற ஃபீஸ் அப்படின்னாரு. சரி, அப்போ அங்க என்ன சொல்லி தராங்க, என்ன மார்க் வருது? மார்க் எல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு, மார்க் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, எல்லாமே 85 90 அந்த மாதிரிதான் ரிப்போர்ட் கார்டுல எல்லாம் இருக்கு. ஆனா அவன் புக்கை கொடுத்து இத படிடா அப்படின்னா அந்த ஸ்பெல்லிங்க கூட என்னன்னு சொல்லி அத ஐடென்டிஃபை பண்ணி படிக்க தெரியல அப்படிங்கிறார். இப்ப இது அந்த ஸ்கூல் ஏமாத்துறதா இல்லையா? வாழ வட்டிக்கு கடன் வாங்கி ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறார். சரி, நீங்க அப்ப ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே சேர்த்து டியூஷன் வைக்க கூடாதா அப்படின்னு கேட்டேன். அந்த 90,000 ரூபாய் கட்டி தான் அங்கதான் படிச்சு டியூஷன் வைக்கணுமா? டியூஷன் தான் வைக்கிறதுன்னு ஆயிடுத்தே, ஏன்னா நீ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர 90,000 மிச்சம், டியூஷன் ஃபீஸை மட்டும் கட்டி படிக்க வைங்க அப்படின்னு சொன்னா, தெருவுல இருக்கிறவன் என்ன கம்மியா பாப்பான், அதனால என்னால அதை பண்ண முடியாதுன்னு. இப்போ நிறைய குழந்தைகள் பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வர்றது நல்ல படிப்புக்காக மட்டும் இல்ல, சொசைட்டில ஒரு ரெஸ்பெக்ட்காகவும் வரா, லோயர் மிடில் கிளாஸ்ல. அப்ப அவளுக்கெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி காமிச்சு ஏமாத்துறதுங்கிறது ரொம்ப ஈஸி இந்த ஏஐ வச்சு. அத மைண்ட்ல வச்சுன்னு சொன்னேன் நான். புரியுது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ சொன்ன விஷயம் டீச்சர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் ரொம்ப சரி, ரொம்ப பொருத்தமான விஷயம். நான் என்ன சொல்ல வந்தேன், இப்போ அந்த ஏஐ இல்ல, அந்த டிவைஸ் இல்ல, டூல் இல்ல, ஒரு மொபைல் போனை கையில இருந்து புடுங்கினா கூட, இந்த மொபைல் போன் பேனை பத்தி சொன்னேன், மொபைல் போனை கையில இருந்து புடுங்கினா கூட அந்த ஒரு வெற்றிடத்தை எப்படி ஃபுல்ஃபில் பண்றது, எப்படி அதை நிரப்புறதுன்னு குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தே ஆர் விசிபிளி அஜிடேட்டட். நாங்க வந்து கவுன்சிலர் வச்சு மேனேஜ் பண்ற சிச்சுவேஷன்ல இருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில்ட்ரன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ நீ வந்து எப்படி அவங்க மென்டலி அவங்களுக்கு அந்த ஸ்விட்சை கிரியேட் பண்ணுவேன். நான் வந்து விஸ்டம் தேடி ஓடணும், விஸ்டம்ங்கிறது என் லைஃப்ல எனக்கு வேணும், அந்த விஸ்டம் அந்த இன்ஸ்பிரேஷன்ங்கிறது எங்கேருந்து வரும் அப்படிங்கிறது. என் வாழ்க்கையை நீ வந்து ஆஸ் அ பேரண்டா பாத்திருக்க, ஆஸ் அ பிரின்சிபலா பாத்திருக்க. ஆல்தோ ஐ டோன்ட் லைக் டு ரிமெம்பர் யூ ஆஸ் அ பிரின்சிபல் பிகாஸ் யூ ஆர் ஹிட்லர், பட் ரெண்டு பக்கமாவும் நீ பாத்திருக்க. சோ என் வாழ்க்கையில இந்த ஏஐ எல்லாம் எதுவும் இல்லாம இருந்த காலகட்டத்திலேயே, நம்ம வந்து லேண்ட்லைன் போன் இருந்த காலகட்டங்கள்ல இருந்தே அந்த விஸ்டம் நோக்கின பயணங்கிறது இருந்திருக்கு. அதுக்கு காரணமா இருந்த சூழ்நிலைகளோ, மனிதர்களோ, சந்தர்ப்பங்களை பத்தி நீ என்ன சொல்ல விரும்புற? அந்த மாதிரி அரிதான டீச்சர்ஸ்கள் எல்லா ஜெனரேஷன்லயும் யாருக்காவது தான் கிடைக்கிறா ரசிகா, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அந்த விதத்துல சில குழந்தைகள் பிளஸ்டு, அவளுக்கு அந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் அமையறது அப்படிங்கிறது. ஆனா ஒரு ஸ்கூல் பிரின்சிபலா அந்த மாதிரி டீச்சர்ஸ்களை உருவாக்குறது கூட ஒரு பிரின்சிபலோட வேலையோ அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதாவது டீச்சிங் இஸ் அ பேஷன் அப்படின்னு இல்லாதவா கூட சப்ஜெக்ட் நாலேஜ் வச்சுன்னு டீச்சர்ஸ் ஆனா கூட அவளுக்குள்ள அந்த பேஷனை கிரியேட் பண்ண வேண்டிய நெசசிட்டி ஆஸ் அ பிரின்சிபலா எனக்கு இருக்கிறதா நான் எப்பவுமே நினைப்பேன். அதனாலதான் அதை நோக்கின கான்வர்சேஷன் நான் என்னோட டீமோட எப்பவுமே வச்சுப்பேன். அதனாலயே எனக்கு ஒரு பர்சனல் ரேப்போ ஏற்படும். திடீர்னு ஒரு டீச்சரே இருக்கா, அவ சிடுசிடுன்னு இருக்கா எப்ப பார்த்தாலும் அப்படின்னா, அவளுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தேடி அதுக்கு ஏதாவது சால்வ் பண்ணி அவளை ஃபோக்கஸ் பண்ண வச்சு அவளை குழந்தைங்க கிட்ட அஃபெக்ஷனேட்டா மாத்தி குழந்தைகளோட ஒண்ணுக்கு ஒன்னா ஆக்கி அதுக்கப்புறமா டீச்சிங்க அந்த குழந்தைகளுக்கு எடுத்துன்னு போகும்பொழுது அந்த சப்ஜெக்ட் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்கிறது. இப்போ உனக்கு தெலுங்கு ரொம்ப பிடிச்சது நீ அங்க படிச்சப்போ, ஏன் உனக்கு ராம்மோகன் சார் கடைசி வரைக்கும் பிடிக்கும்? சொல்றேன் ஒரு பேச்சுக்கு, நீ ஸ்கூல் படிக்கும் போது உனக்கு தெலுங்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா உனக்கு அப்ப ராம்மோகன் சாரை பிடிச்சது. ஒருவேளை ராம்மோகன் சாருக்கு பதிலா வேற யாராவது ஒரு கடூஸ் தெலுங்கு டீச்சரா வந்திருந்தா உனக்கு தெலுங்கு மேல அந்த ஆர்வம் வந்திருக்காது. எதுக்கு சொல்ல வரேன், ஒரு சப்ஜெக்ட் மேல ஒரு ஆர்வம்னு ஒண்ணு வருது ஒருத்தருக்குன்னா அது வந்து அந்த குழந்தைக்கும் சப்ஜெக்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன் இல்ல, அந்த குழந்தைக்கும் அந்த டீச்சருக்கும் இருக்கிற கனெக்ஷன். இதுல இன்னொன்னு நான் ஒண்ணு சொல்ல வரேன். ஒரு பையன் எந்த பீரியட்ல
உனக்கு ஞாபகம் இருக்கா? ரத்னாகர்னு ஒரு பையன். ஆமா, அட்லாஸ் எடுத்து வச்சுப்பான். எந்த பீரியட்ல எந்த பாடம் நடத்தினாலும் பிரின்சிபல் மேம் சோசியல் நடத்துவா அப்படிங்கறதுனால சயின்ஸ் பீரியட்லயும் சோசியல் புக்க சயின்ஸ் புக் உள்ள வச்சிருந்து படிச்சுட்டு இருப்பான். அவன் அவ்வளவு அடிக்டடா இருப்பான். எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவா, மேம் உங்க சப்ஜெக்ட் மட்டும் தான் அவன் படிக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் அம்மா என்கிட்ட பிடிஎம்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவா, மேம் எங்களுக்கு அவனை பெரிய இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆசை, ஆனா அவன் சோசியல் ஸ்டடிஸ் தவிர வேற எதையும் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்படி ஒரு குழந்தைய ஒரு சப்ஜெக்டோட ஈர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு டீச்சரால கண்டிப்பா முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பத்தி டப்பா பண்ணிக்கிறதுக்காக நான் சொல்லல, எந்த டீச்சருக்குமே சொல்றேன் நான். இல்ல நானே சொல்றதா இருந்தேன். ஏன்னா பேசிக்கலி இப்ப என்னோட பயணத்தை வச்சே நான் சொல்றேனே, படிக்கிற காலகட்டங்கள்ல படிக்கணும், மார்க் வாங்கணும், டிகிரி படிக்கணும், போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும், அதுக்கு சர்டிபிகேட் வாங்கணும். அப்படி நாங்க படிக்கும் போது இன்டர்மீடியட் ஆத்மாச்சலு, 10th கிளாஸ் ஆத்மாச்சலு, இந்த மாதிரி சினாரியோ எல்லாம் வேற இருந்தது. இப்போ தேங்க்ஃபுல்லி அதெல்லாம் இருக்கிறது இல்ல ரொம்ப நினைக்கிறேன். பட் ஃபெயில் ஆனா உடனே வாழ்க்கையே அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறது. இந்த மாதிரி எத்தனை பேர் பாஸ் ஆயிட்டாங்க ஃபெயில் ஆயிட்டாங்கிற நியூஸ் வரதோட சேர்த்து இந்த மாதிரி பிராணார்கோல் பேரும் கூட வரும். அநியாயமான ஒரு இதுதான் சினாரியோ. ஆனா அந்த அளவுக்கு சொசைட்டில அந்த ஒரு பிம்பம் இருந்தது, அந்த ஒரு ப்ரெஷர் இருந்தது. 10th-லயும் 12th-லயும் நீ ஒண்ணும் பண்ணலன்னா, உன் பேர்ல ஒரு யூஜி ஒரு பிஜி சர்டிபிகேட் இல்லைன்னா உன் வாழ்க்கையில நீ எதுக்குமே லாயக்கு இல்லைங்கிற ஒரு கான்செப்ட் தான் சொசைட்டில பரவலா இருந்தது. அப்போ அந்த சூழ்நிலையில ஆனா நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இங்க, அதற்கு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து பார்த்து அப்படிங்கறது நான் பேஸ் பண்ணி சொல்றேன். நான் வந்து 2020ல என்னோட இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணி சிவில் சர்வீஸ்ல ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி 21ல கமிஷனிங் வாங்கி அப்பல இருந்து இப்போ வரைக்கும் 25 பாதி முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் என்னோட ஒரு டிகிரி சர்டிபிகேட், ஒரு மார்க் ஷீட், ஒரு பெர்சன்டேஜ் என்னன்னு ஒரு ரூபாய் கேட்டதில்லை. ஈவன் என்னுடைய ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ் நான் சப்மிட் பண்ணும்போது என்னுடைய டிரான்ஸ்கிரிப்ட்ஸோ என்னோட டாக்குமெண்டேஷன் அகாடமிக் கிரெடென்ஷியல்ஸ்க்கான டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணுன்னு கேட்டதில்லை. பிகாஸ் அவங்க எங்களுக்கு வேண்டிய டெஸ்ட் நாங்க எடுத்தாச்சு, யூ ஹவ் கிளியர் தோஸ், உனக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்கு, அண்ட் வாட் எவர் கேப்ஸ் ஆர் தேர் வி கேன் ட்ரெயின் யூ அப்ங்கிற. இப்ப எல்லா கண்ட்ரீஸ்லயுமே வேர்ல்டு வைடு இதுதான் நடக்கிறதுமா. உன் டிகிரி சர்டிபிகேட்டை, உன்னோட குவாலிபிகேஷன்ஸ், உன்னோட 10th மார்க் ஷீட்டை 12th மார்க் ஷீட்டை ஒரு ரூபாய் கேட்கறது இல்லை. அதுக்கு வந்து 10 பைசாக்கு. இப்போ நான் படிச்சு மாஸ்டர்ஸ் முடிக்கும் போது எனக்கு கான்வெகேஷன் எல்லாம் நடக்கல, பிகாஸ் கோவிட் வந்துடுது அந்த டைம்ல. அப்போ வந்து அந்த என்னோட மாஸ்டர்ஸ் டைம்ல அப்போ வந்து எங்களுக்கு எல்லாம் போஸ்ட்ல அனுப்பிச்சாங்க. போஸ்ட்ல அனுப்பிச்சு அந்த போட்டோ எடுத்து உனக்கு அனுப்பிச்சதோட சரி. அதுக்கப்புறம் நான் அதை பூட்டி பீரோல வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வருஷ கணக்காச்சு நான் அதை திறந்து கூட பார்க்கல, எனக்கு அதோட தேவை கூட ஏற்படல. அதுதான் ரியாலிட்டி ஆஃப் டுடேஸ் வேர்ல்டு. ஸ்கில்ஸ் பேஸ்டா தான் எல்லாமே இருக்குமா. இப்போ மார்க் ஷீட் பேஸ்டாவோ இல்ல ஒரு 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 பேப்பர் ஒரு காகிதம் உன்னோட வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கவே போறது இல்ல. சோ அப்பனா என்ன, நீ படிக்கவே கூடாதா, நீ மார்க்ஸ் வாங்கவே கூடாதானா அப்படி சொல்ல வரல. பட் நீ வந்து இப்ப இத்தனை டிபேட் நம்ம பேசியிருக்கோம்ல, எண்ட் ஆஃப் த டே சில பேர் நினைக்கலாம் படிச்சு முடிச்சு டிகிரி சர்டிபிகேட் வாங்கினா தானே அதை வச்சுதானே வேலை கிடைக்கும், அதை வச்செல்லாம் வேலை கிடைக்க போறது இல்லைன்னு சொல்றதுக்கு தான் நான் அதை சொல்றேன். அன்லெஸ் யூ ஆர் கோயிங் இன்டு சம்திங் லைக் அதாவது பிஎட் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, நீ பிஏ எம்ஏ படிச்சிருந்தாதான் பிஎட் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது துறையில போனாலே ஒழிய உனக்கு வந்து உன் சர்டிபிகேட்டை பேஸ் பண்ணிலாம் உனக்கு வேலை கிடைக்க போறது இல்லை. உன்னோட ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தான் உனக்கு வேலை கிடைக்க போறது எண்ட் ஆஃப் த டே. ஓகே, அது நிறைய கண்ட்ரீஸ்ல அந்த மாற்றம் இருக்கு. இந்தியாலையும் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்துட்டு இருக்கு. இப்ப கூட நான் நிறைய என்னோட வேலை தேடுறேன், வேலையில ஸ்விட்ச் பண்றேன், நிறைய என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுறேனே, டிகிரி சர்டிபிகேட் எல்லாம் இப்ப யாரும் கேட்கறது இல்லை, அது தண்டத்துக்கு அது பாட்டுக்கு ஒரு மூலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா உன்னோட ஸ்கில்ஸ் பேஸ்டா தான். அண்ட் இன்னொரு 5-10 வருஷத்துல டோட்டலாவே இந்த மாதிரி யூகேல யூஎஸ்ல இருக்கிற மாதிரி சிஸ்டம்ஸ் அங்கேயும் வந்துருங்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றது பல்ஸ் பார்க்கும் பொழுது. அப்போ உனக்கு ஒரு சர்டிபிகேட்டுக்காகவும் நீ பண்ண தேவையில்லை, உனக்கு வேற எந்த இந்த ரொட்டீனான விஷயங்களை பண்ணியும் உனக்கு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்படிங்கும் பொழுது நீ எதுக்காக எஃபர்ட்ஸ் போட்டு, எதுக்காக நீ மெனக்கட்டு இந்த ஸ்கூலிங் சிஸ்டம்ல, இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல கிரைண்ட் ஆகுற அப்படின்ற கேள்வி வரும் பொழுது என்ன சொல்லுவேன்னா, ஸ்கில்ஸ்ன்னு நம்ம ஒரு வார்த்தை ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, அந்த ஸ்கில்ஸை கெயின் பண்றதுதான் அங்க இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்கில்ஸ் உனக்கு ஏஐ கொடுக்க போறது இல்லை. AI is going to always only be able to give you information. You have to be able to gain skills. அதனாலதான் நாங்க ஸ்கில்ஸ் இங்கிலாந்துன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு ஸ்கில்ஸ் போர்டுன்னு சொல்லி, ஸ்கில்ஸ் எப்படி எஜுகேஷன், ஸ்கில்ஸ்னா தொழில் மட்டும் இல்ல. நிறைய பேர் நினைச்சுப்பாங்க
சிபிஎஸ்சில இருந்து இந்த ஒர்க் எஜுகேஷன்லாம் இருக்கு, அதுதான் ஸ்கில்ஸ்னு. அது ஒரு பரிமாணம் மட்டும்தான் ஸ்கில்ஸ்ல. அதான் சொல்ல ஸ்கில்ஸ்ங்கிறது தொழில் கிடையாது. ஸ்கில்ஸ்ங்கிறது வந்து ஒன்னு நீ எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறது. டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கு. திங்கிங் ஸ்கில்ஸ் இருக்கு, அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து உன்னோட ஐடி ஸ்கில்ஸ் இருக்கு, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கு, நெட்வொர்க்கிங் இருக்கு. நெட்வொர்க்கிங் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யுவர் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ஐ டூ அ லாட் ஆஃப் ஒர்க் இன் இன்டர்நேஷனல் கான்ஃபிளிக்ட் ரெஸ்பான்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி, இது மாதிரி நிறைய ஸ்பியர்ஸ்ல நான் வேலை செய்வேன். அந்த மாதிரி ஸ்பியர்ஸ்ல எல்லாம் வேலை செய்யும் போது one of the things, you know what innately helped me, one of my first managers told me, why I hired you தெரியுமா? எவ்வளவு பேர் கிடைப்பாங்க. இது நான் கூட நினைச்சேன், நான் வந்து மாஸ்டர்ஸ்ல ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிஃபென்ஸ் ஸ்டடிஸ்லாம் படிச்சிருந்தேன். அது மென்ஷன் பண்ணியிருந்தனால அதனால அதெல்லாம் கிடையாது. அதை விட மேல படிச்சவங்க எல்லாம் கிடைப்பாங்க. உன்னோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கு. பீப்புள் டு பீப்புள் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றாரு. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃப்ரண்ட் டோர் பேக் டோர் ரூலுக்கு பேக் சைட்ல இருந்து ஃப்ரண்ட் சைட்ல இருந்து வளைச்சு நிமித்தி எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் உனக்காக ஒருத்தன் பண்ணணும்னா உன்னை நம்பணும். உனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன். அண்ட் எவ்ரி ரிலேஷன்ஷிப் இஸ் a two-way relationship. இட்ஸ் நாட் ஒன் வே. ஒருத்தர் நமக்கு கொடுத்துட்டே இருக்க முடியாது, நம்ம ஒருத்தருக்கு கொடுத்துட்டே இருக்க முடியாது. ஸோ two-way give and take அப்படிங்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கலாம் ஹார்ம்லெஸ்ஸா, எந்த அளவுக்கு அவன் கொடுப்பான் ஹார்ம்லெஸ்ஸா, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட். எல்லாமே ஒரு டிரான்சாக்ஷன்ல தான் போகும். டிப்ளமேட்டிக் வேர்ல்டுல, என்எஸ் வேர்ல்டுல எல்லாம். பட் அதுலயும் ஒரு ஜென்யூனிட்டியோட, ஒரு ஆத்தென்டிசிட்டியோட, அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுல, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ல ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கிறது இருக்கு பத்தியா. தட் இஸ் வாட் இஸ். சோ எம்ஓடில எங்களுக்கு வார் கேமிங் சென்டர்லாம் இருக்கு. சோ we practice war gaming. போன வாரம் கூட வார் கேமிங் பண்ணிருந்தோம். சோ அந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணும்போது யூ ட்ரஸ்ட் ஈச் அதர் வித் யுவர் லைஃப். So if you have to trust the other person with your life, you have to have that kind of faith, you have to have that kind of relationship. So அந்த மாதிரி scenarios இல்ல different circumstances of work எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஸ்கில் எனக்கு எங்க இருந்து வந்தது? நான் எந்த ட்ரெயினர் கிட்ட போய் லட்சமா கொடியா காசு கொடுத்து படிக்கிறேன். This is what you grew up with, by what you have being born in a joint family, surrounded by extended relatives, or the relationship in particular I had with my teachers and the wider fraternity, the wider community, எல்லாமே played a role. So இந்த மாதிரி ஒரு ஹியூமன் இன்டராக்ஷன், இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஸ்கில்ஸ் கெயின் பண்றதுக்கு தான் நம்ம வந்து we go into schools or grind in the education system. அதனால என்னோட டீச்சர்ஸ்க்கு பெரும் பங்கு இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். அதுதான் ஒரு டீச்சர்ஸோட வேலை. உனக்கு அமைஞ்ச டீச்சர்ஸ் செட்டு அதுல பெரும் பங்கு ஆற்றி இருக்கா. கண்டிப்பா. இன்ஃபேக்ட் உனக்கு ஞாபகம் இருக்கும், ஸ்கூலுக்கு லீவ் போடுறதுன்னா நான் மட்டும் இல்ல, எங்க கிளாஸ்ல எல்லாருமே லேஸ்ல போட மாட்டோம். லேஸ்ல என்னைக்காவது போட்டிருக்கோமா? ஏன் போட மாட்டோம்னா, இப்ப நான் இங்க இருக்கேன் லண்டன்ல, உனக்கு ஒரு 2 நாள் 3 நாள் போன் பண்ணலன்னா எனக்கு எந்த அளவுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு டீச்சரை போய் பார்க்கல, சாரையோ மேமையோ பார்க்கல அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். அவங்க லீவ் போட்டாலும் சரி, நாங்க லீவ் போட்டாலும் சரி, அந்த 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 அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அந்த ஒரு that is what took us to school. நான் கேட்டேன்ல, கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டேன்ல, என்ன காரணத்துக்காக காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும்? சாரை பார்க்கணும்னு போவேன், சாரை மேம பார்க்கணும்னு போவேன். ஸ்கூல் விட்டா வேற எங்கேயும் போய் பார்க்க முடியாதுல்ல. சோ அந்த 1000 ஹோட்டல்ஸ் இருக்கு, 1000 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, உலகத்துல கிடைக்காத கியூசினே கிடையாது. ஆனா அம்மா கையில சாப்பிடணும்ன்றதுக்காக தானே வீட்டுக்கு வருவாங்க. இப்ப வீட்டுலதான் வந்து சாப்பிடணும் சட்டமா, அம்மா கையில சாப்பிடணுங்கிறது இட்ஸ் an existential reality. அந்த மாதிரி தான் ஐ கனெக்ட் ரசிகா. ரீசெண்டா ஒரு மாசம் முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அதாவது நான் வேலை பார்த்த ஸ்கூலுக்கு பக்கத்துலயே இருக்கு அந்த சூப்பர் மார்க்கெட். அங்க நான் போயிருந்தப்போ இப்ப சம்மர் ஹாலிடேஸ் தானே, ஒரு அம்மா தன் குழந்தைய கூட்டின்னு வந்திருந்தா. அவ அம்மா பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சா என்னால ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. அது கடைசியில நான் வேலை பார்த்த அந்த ஸ்கூலோட பேரண்ட். அது பின்னாடி ரோல இருந்தது. அவ தன் பொண்ணு கூப்பிட்டா, மீனாட்சி மேம் டி அப்படின்னு, அது அங்கேயே என்னமோ எடுத்துட்டு இருந்தது. அது அப்படியே போட்டுட்டு ஓடி வந்து என் காலை கட்டின்றது. மேம் ஐ மிஸ்ட் யூ, வேர் ஆர் யூ அப்படின்னது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது. So basically that is what
நானும் மட்டும் இல்ல, எங்க 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 கிளாஸ்ல எல்லாரையுமே தட் இஸ் வாட் woke us out of the bed. லைக் மார்னிங் எழுப்புனா, ஓகே ஐ அம் கோயிங் டு மீட் ராமகிருஷ்ண சார், ராமோகன் சார், பரத் சார், வசந்தா மேம், கோமலா மேம். திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு மேக் மை டே, நாட் வாட் லெசன் ஐ எம் கோயிங் டு லேர்ன். கோகுலன் சார், ஐ மீன் பேசிக்கலி ஜவஹர் சார், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, 1000 ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் வீட்டுல சாப்பிடுற திருப்தி கிடைக்காதுங்கிற மாதிரி அம்மா கையால. see if I have a bad day, I want to eat what you cook. I don't care if it is பழைய சாதம் and வெங்காயம், but I want to eat from you. So that is that same kind of emotion that is what kicks people out. I think that is what is missing. நான் இன்ஃபேக்ட் நிறைய வாட்டி இந்த தலைமுறையில இந்த காலகட்டங்கள்ல நான் நினைச்சு பாக்குறது என்னன்னா, we were very blessed. And I think that is நான் பார்த்த வரைக்கும், நீ எத்தனையோ பேரை பார்த்திருப்ப, உனக்கு எத்தனையோ அனுபவங்கள், நான் பார்த்த குறுகிய கண்ணோட்டத்துல that is missing primarily. And அந்த ஒரு ஏக்கம் இருந்தாலே ஒழிய, அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தாலே ஒழிய நீ எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். ஏன்னா உன்னோட ஒரு பாட்டை வச்சு நீ சமாளிக்கலாமே, எதுக்கு எந்திரிச்சு நீ காலையில எந்திரிச்சு 6 மணிக்கு எந்திரிச்சு நீ போற, தேவையா உனக்கு அப்படிங்கிறது தானே. அதே மாதிரி I am very possessive about it. ரெகுலரா சில குழந்தைகள் ஸ்கூலுக்கு லேட்டா வரும் ரசிகா. அப்போ பேரண்ட்ஸ கூப்பிட்டு ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டா, மேம் எங்களால எழுப்பவே முடியல மேம், எழுந்திருக்கவே மாட்டேங்கிறான் இவன், எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அசிங்கமா இருக்கு, நீங்க வெளியில நிக்க வைக்கிறீங்க, அதை விட கேவலமா இருக்கு, மத்த பேரண்ட்ஸ் முன்னாடி நாங்க கூனி குறுகி போறோம் அப்படின்னு. நான் அவகிட்ட டைரக்டா சொன்னது இல்ல, ஆனா நான் அந்த டீச்சர்ஸ எப்பவுமே கூப்பிட்டு சொல்லியிருக்கேன், ஒரு குழந்தை காலம்பரை எழுந்துனோன்னா ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா கிளம்பலன்னா அது அந்த டீச்சர்ஸோட மிஸ்டேக் தான். எங்கேயோ ஒரு இடத்துல இவா யாரும் எனக்கு வேண்டான்னு உங்களை முடிவு பண்ணி அது பக்கத்துல வச்சதுனாலதான் வர பிடிக்கல, அதுக்கு உங்களை பிடிக்க வைங்கோ, ஆட்டோமேட்டிக்கா படிப்பு பிடிக்கும் அப்படின்னு எப்பவுமே நான் சொல்லுவேன். மேம் 40 குழந்தைகள் இருக்கா, 39 குழந்தைகளுக்கு பிடிக்கிறது எப்போ, அவெல்லாம் ஆசையா வராளே அப்படின்னு கேப்பா. திருப்பி 39க்கு பிடிச்சாலும் அந்த 1க்கு பிடிக்கலையே, அதுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணிய, நீ ஸ்ட்ராட்டஜி போட்டுன்னு சொல்லு அப்படின்னு கேப்பேன் நான். அதான் அது மாதிரி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, I am very possessive about you. நான் இப்ப லண்டன் வந்ததுக்கு அப்புறம் நீ நாய் வளர்க்குற, அதுவே எனக்கு பிடிக்கல. அதுல எனக்கு ஏகப்பட்ட கலேஷ் இருக்கு, அது உனக்கு தெரியும். ஆனா அப்படிப்பட்ட பொசசிவான அல்ட்ரா பொசசிவான ரசிகாவே ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் எனக்கு உங்ககிட்ட பொசசிவ்னஸ் வராது சுத்தமா. ஏன்னா அது எப்போ தெரியுமா, சொல்ல அது எப்போன்னு, டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப். உன்னோட ரத்னாகரை பத்தி, உன்னோட ஸ்ரீராம பத்தி, உன்னோட மௌனிய பத்தி நீ பேசும்போது எனக்கு வலிக்காது, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா என்னோட டீச்சர்ஸ், என்னோட ராமகிருஷ்ணா சார், என்னோட ராமோகன் சார், என்னோட கோமலா மேம், என்னோட வசந்தா மேம், என்னோட பரத் சார், என்னோட கோகுலன் சார், என்னோட ஜவஹர் சார் என்னை பத்தி அப்படிதான் பேசுவாங்க. சோ எனக்கு அது ஐ அண்டர்ஸ்டாண்ட், லைக் பேசிக்கலி திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்ட்டு. அதனால அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் நான் பொசிட்டிவ்னஸ்ங்கிற அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல லைஃப்ல உங்ககிட்ட. அந்த அளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிளாசம்டான செரிஷ்டான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வரேன். அது மாதிரி நிறைய இன்ஃபேக்ட் என்னோட டீச்சர்ஸ் எனக்கு பாடங்கள் சொல்லி கொடுத்தாங்கிறத விட என்னோட வாழ்க்கையை செதுக்குனாங்க. ஸோ உனக்கு தெரியும், ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த வைடர் ஆடியன்ஸ் சொல்றேன், ராம்மோகன் சாருக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி, ஹி இஸ் an extraordinary ஸ்டோரி டெல்லர். அவர் நிறைய இந்த சின்ன சின்ன கதைகள் மூலமா அவர் சொல்ல வந்த விஷயங்களை, அவரோட மெசேஜஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணார். அவர் முதல்ல எவ்ரி இயர் ஃபர்ஸ்ட் பீரியட் ஆஃப் த இயர், அகாடமிக் இயர், ஒரு ஸ்டோரியோட தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அது அவரோட பழக்கம், ட்ரேட்மார்க். ஸோ ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன குட்டி கதை தான், 1 நிமிஷம் கூட ஆகாது சொல்லி முடிக்கிறது. ஸோ ఒక గుడిలో ఒక విగ్రహం ఒక பண்றாய், தமிழ்லையும் சொல்றேன். ஒரு கோயில்ல ஒரு விக்கிரகமும் இருக்கு, ஒரு இந்த செருப்பு வைக்கிற கல்லு, பெரிய கல்லு உருண்டையா இருக்கும், அந்த கல்லும் இருக்கு. அப்போ அது ரெண்டும் பேசிக்கிறதா, நீயும் நானும் ஒரே சிற்பியோட அந்த ஒரே கல்குவாரியில இருந்தோம், அங்க இருந்து ஒரே சிற்பி தான் நம்மள கொண்டு வந்தான், ஆனா என் மேல எல்லாரும் செருப்பை வச்சு மிதிச்சுட்டு போறாங்க, உன்னை கையை வணங்கிட்டு போறாங்க.
அப்போ அந்த விக்ரம் சொல்லித்தான், பாரு சிற்பி வந்து உன் மேலயும் ஒர்க் பண்ணா என் மேலயும் ஒர்க் பண்ணா, என்னை விட முன்னாடி உன் மேலதான் ஒர்க் பண்ணா. ஆனா நீ ஒரு அடி கூட 2 அடி கூட தாங்கல, முண்டியா இருந்த, இடம் கொடுக்கல. நான் அவனை என்னை வச்சு குத்தி குடைஞ்சு செதுக்கி நுணுக்கி அவன் என்ன காயப்படுத்துறான்னு வெளித்தோற்றமா இருந்தாலும் அவன் என்ன செதுக்குறான்னு நம்பி நான் என்ன அவன்கிட்ட சரண்டர் பண்ணேன். அதனாலதான் இன்னைக்கு நான் தெய்வமா இருக்கேன், நீ செருப்பு வைக்கிற கல்லா இருக்க அப்படின்னு சொன்னேன். சோ அது மாதிரி எங்க டீச்சர்ஸ் வந்து எங்களை செதுக்குனாங்க. இன்னைக்கு நாங்கள்லாம் all 16 of us are enormously successful in life, in our own spheres, in our own ways. அப்படி நாங்க இருக்கோம் அப்படின்னா they had our complete surrender. எங்களை அவங்க செதுக்குனாங்க. அப்போ நாங்க சரண்டர் பண்ணது எங்களோட பெருசா, எங்களோட கிரேட்னஸ் ஆனா கிடையாது. அந்த சரண்டர் அவங்களே சம்பாதிச்சாங்க. ஏன்னா அவங்க காட்டின கோபத்துக்கும் அவங்க ரௌத்ரத்துக்கும் அவங்க ஃபெரோஷியஸ்னஸுக்கும் மேல கோடி பங்கு அவங்க எங்க அன்பு கொடுத்தாங்க. அவங்க எங்களை காயப்படுத்துற செதுக்குறாங்கிற நம்பிக்கையை எங்களுக்குள்ள வளர்த்துட்டு தான் அவங்க எங்களை தண்டிக்கிறதோ கண்டிக்கிறதோ என்ன நடவடிக்கை வேணாலும் எடுத்தாங்க. சோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுதுதான் எஜுகேஷன் சிஸ்டமோ ஸ்கூலிங் சிஸ்டமோ சக்சீட் ஆகுறதுங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அப்கோர்ஸ் இன்னைக்கு இருக்கிற சட்டத்திட்டங்கள்ல பெருசா ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு ஞாபகம் இருக்கும், நாங்க யாருமே அடி வாங்குறதையோ திட்டு வாங்குறதையோ வீட்டுல வந்து சொன்னது கிடையாது. ஏன்னா சொன்னா எங்க பேரண்ட்ஸ் எங்க கேட்டுருவாங்களோ, அவங்க வந்து கேட்டாட்டா டீச்சர்ஸ் நம்மள இந்த குழந்தை இனிமே அடிக்க கூடாது, திட்டக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நம்மள ஒதுக்கி வச்சிருவாங்களோன்னு நமக்கே ஒரு பயம். அப்போ ஒரு ஸ்டூடெண்டால ஆர்கானிக்கா இப்படி எல்லாம் யோசிக்க முடியுதுன்னா, அடிக்காத டீச்சர் அடிச்சாங்கன்னு கூட வீட்டுல போய் சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அடிச்ச டீச்சர் அடிச்சதை கூட மறைக்கிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மனசுல ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அது that is what is the essence of AI மீறின எஜுகேஷன் சிஸ்டம்னு சொல்றிய. அது இதுதான். இப்ப அவங்க கிட்ட இருந்து நாங்க என்ன கத்துட்டோம் இந்த அளவுக்கு நாங்க இதுவானதுக்கு அப்படின்னா, அவங்க எங்களுக்கு பாட புத்தகத்தையோ பாடத்தையோ இன்ஃபர்மேஷனையோ மட்டும் சொல்லி கொடுக்கல, எங்களை ஒரு மனுஷனா நிறுத்தினாங்க. இன்னைக்கு எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கு, ஒரு எத்திக்ஸ் இருக்கு, ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு, த வே ஆஃப் கேரிங் அவர் செல்ஸ் இருக்கு அப்படின்னா அது அவங்க கிட்ட இருந்து வந்தது. So they co-designed with our lives with our parents. They are the architects of our lives. Along with you, they are the architects of my life. So whatever hardware, see, hardware நீ கொடுத்த, so hardware நீ கொடுத்த, see, basically தான் சொல்றேன், இந்த ஒரு சிஸ்டம் பில்ட் பண்றதுக்கு ஹார்ட்வேர் நீ கொடுத்த, சாஃப்ட்வேர் உன்னோட சேர்ந்து அவங்க எல்லாம் சேர்த்து ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஸோ பேசிக்கலி அதுதான் நடந்த ஒரு சினாரியோ. That is what is going to AI நம்மளுக்கு வளர்ச்சிக்கிறது அப்படிங்கிறது. அதுதான் இன்ஃபர்மேஷன் கொடுத்து AI வெல்லவே முடியாது. ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு நேரத்துல ஒரு நிலையில யோசிக்க கூடியதை தாண்டி AI மாதிரி எந்த மனுஷனாலும் யோசிக்க முடியாதுமா. நானோ நீயோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இறங்கி வந்தா கூட ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை கூட மிஞ்சற அளவுக்கு ஏஐக்கு சக்தி உண்டு. திறன்ல, யோசனை திறன்ல, விஷயங்களை சேகரிக்கிறதுல, அனலைஸ் பண்றதுல, டேட்டாவை இன்டர்பிரட் பண்றதுல, மெஷின் லேர்னிங்ல எல்லாம். ஆனா இந்த ஸ்கில்ஸ் இருக்கு பத்தியா, அதுதான் வந்து that is what is unique to teacher student or education system setup. அதுதான். சோ அந்த சரண்டர் இருந்தாதான் ஸ்கூலிங்கிறது. சரி, நான் சித்த முன்னாடி கேட்டேன் பாரு கேள்வி, இந்த விஸ்வம நோக்கி போகணும் அப்படிங்கறது எங்கே இருந்து வரும்? டீச்சர்ஸ் இருந்து தான் வரும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஸ்விட்ச் எங்களுக்கு வந்து போதி மரத்துல உட்காந்து நாங்கெல்லாம் ஞானோதயம் அடையல. எங்களுக்கு தெரிஞ்சதே இதுதான். நாங்க கேட்ட கதை என்ன? சிற்பி செதுக்குனாதான் தெய்வமானா. அப்ப செதுக்க விடணும் இல்ல, செதுக்கிற சந்தர்ப்பம் கொடுக்கலன்னா நீ செருப்பு வைக்கிற கல்லாதான் இருப்ப. அப்போ அந்த விஸ்வம நோக்கி போகணுங்கிற ஸ்விட்ச நம்மளுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய டீச்சர்ஸ் நமக்கு கிடைக்கணும். அப்படி அவங்க கிடைச்சப்போ நம்ம அவங்களுக்கு சரண்டர் பண்ணணும். அதுதான் that is what is going to keep the education system alive. குரு சிஷ்ய பரம்பரான்னு சொல்லுவாங்கல்ல ட்ரெடிஷனல் இந்தியா. அது ஆக்சுவலா அந்த பரம்பராங்கிறதெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கிடையாதுமா. நம்ம பண்ற மாதிரி சரண்டர் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் இங்க இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் அண்டர் த்ரெட்னு ஃபீல் பண்றாங்க பிகாஸ் ஆஃப் AI.
ஏன்னா அப்படி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அப்படி இப்ப நீ வந்து ராமோகன் சார் கிட்ட, ராமகிருஷ்ணன் சார் கிட்ட, பரத் சார் கிட்ட, கோகுலம் சார், ஜவஹர் சார், இவங்கள யார்கிட்ட வேணா போய் சார் ஏஐ வந்துடுது சார், இனிமே நமக்கு இங்கிலீஷ் பாடம் எப்படி சார் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா 1000 ஐடியா கொடுப்பாங்க. சோ ஏஐ பாட்டுக்கு ஏஐ ஒரு பக்கத்துக்கு இருக்கட்டும், அத 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 அப்படியே அதை வளைச்சு போட்டு, தெலுங்குல பலஸ்கோனின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு ஒரு விஷயத்த அப்படியே அதை கவர் பண்ணின்னு வந்து அதையும் மீறி நான் ஒரு விஷயம் பண்றேன் பாரு அப்படின்னு. அந்த மாதிரி அது ஏன் அவங்களால பண்ண முடியுதுன்னா அந்த சரண்டர்ங்கிறது தான் கீங்கிறத அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணதுனால, அந்த குரு சிஷ்ய பரம்பராவோட அந்த சாஸ்டிட்டி, அந்த ஒரு பிரிஸ்டினிட்டி இருக்கிறதுனால. அண்ட் ஒன் ஆஃப் த reasons why I wanted to talk about this today was, unfortunately, நான் அரிக்ஷா கிட்ட பேசும்போதோ மத்த என்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸ், டிஸ் ஃப்ரெண்ட்ஸோட சிப்ளிங்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, ஸ்லேட் ஃப்ரெண்ட்ஸோட சிப்ளிங்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்கள்ட்ட கூட நான் பாக்குறேனே, அது அந்த இந்த தாட் ப்ராசஸே உங்கள்ட்ட இல்ல. அது இல்லாம எஜுகேஷன் சிஸ்டம் சர்வைவ் ஆக போறது இல்ல. அது இல்லாம ஸ்கூல்ஸோ இல்ல அந்த அந்த ஸ்கூலிங் ஒரு செரிஷ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இனிவர தலைமுறைகள் அனுபவிக்க போறதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. unless there is this thing. ரொம்ப அன்பார்ச்சுனேட் திங் என்ன தெரியுமா, உங்க ஜெனரேஷனுக்கும் அந்த ஜெனரேஷனுக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்றேன் பாரு. நீங்க 6th 7th ஆரம்பிச்சு ஒரு சயின்ஸ் டீச்சர், ஒரு பயாலஜி டீச்சர், ஒரு இங்கிலீஷ் டீச்சர், ஒரு தெலுங்கு டீச்சர் 10th வரைக்கும் உங்களுக்கு எடுக்கிறாங்கிறதுனால ஒரு 4-5 வருஷம் ரேப்பும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுறது. ஒரே ஒரு வருஷத்துல யாரும் அவ்வளவு க்ளோஸ் ஆக முடியறது இல்ல. ஆனா கூட அதுக்கப்புறம் விலகிடுறா. ஆனா நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் என்ன பண்றா அப்படின்னா, அந்த மாதிரியான ரேப்போக்கள் ஆர்கனைசேஷனுக்கு நல்லதில்ல அப்படின்னு நினைச்சு 6th எடுத்த மேக்ஸ் டீச்சர் 7th கிடையாது, 7th எடுத்த மேக்ஸ் டீச்சர் 8th கிடையாது. ஏன்னா 8 செக்ஷன் 10 செக்ஷன் இருக்கா, ஷஃபிள் பண்ணிட்டே இருக்கிறது. போன வருஷம் எடுத்த டீச்சர் இந்த வருஷம் எடுக்கக்கூடாது, இந்த வருஷம் எடுத்த டீச்சர் அடுத்த வருஷம் எடுக்கக்கூடாது. அப்ப இந்த குழந்தைகள் யாரோட ஒட்டும்? எந்த சப்ஜெக்டுமே கனெக்டிவிட்டி இல்லாம, ஒரு கம்ப்யூட்டருக்கு வேணா இருக்கலாமா ஒழிஞ்சு மத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எதுக்குமே அந்த ரேப்போவை அடுத்தடுத்த வருஷங்களுக்கு கடத்த மாட்டேங்கிறான் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல. அது அவளுக்கான த்ரெட்டா பாக்குறான். அப்படிங்கும் பொழுது இதை நீ டீச்சர் தப்புன்னு சொல்ல முடியாது, அந்த ஜெனரேஷன் குழந்தைகள் தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரே டீச்சர் வரதில்லை. இல்ல எங்க ஸ்கூல்ல ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குன்னா அந்த டீச்சர் அந்த மேனேஜ்மெண்ட் பிடிக்காமையோ இல்ல அந்த பிரின்சிபல் பிடிக்காமையோ இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனைனாலோ சம்பளம் பத்தாமையோ வேற ஸ்கூலுக்கு போயிடுறான். அங்கேயும் அந்த கேப் வந்துடுறது. இப்போ நீங்க உங்க பேட்ச் எல்லாம் 10th உங்க பேட்ச் மேல இருந்த அன்புனால, கருணையினால உங்க பேட்ச் டீச்சர்ஸ் எல்லாரும் நீங்க பேட்ச் 10th முடிச்சுட்டு போற வரைக்கும் வேற ஸ்கூல் போக கூடாது, பெட்டர் ஆஃபர் வந்தாலும்னு உட்காந்துருந்தா. இப்ப ராமகிருஷ்ணா சாருக்கெல்லாம் பெட்டர் ஆஃபர் வரனா கூட 9th B, இப்ப நீ 9th B வரைக்கும் அந்த ஊர்ல அங்க படிச்ச, அப்ப மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 10th வரைக்கும் படிச்சா அந்த ஸ்கூல்ல. அப்ப அந்த 10th முடிக்கிற வரைக்கும் அவ யாரும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கானே பாக்கல. ஏன்னா உங்க பேட்ச் எப்படி நல்ல விதமா 10th முடிச்சு கரை சேர்த்து விடுறது அவ பொறுப்புன்னு அவ எல்லாரும் ஃபீல் பண்ணா. நீங்க 10th முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு அவ போனா. அவ ஏன் மத்த உங்களோட ஜூனியர்ஸ் கிட்ட அந்த அஃபெக்ஷன் வச்சுக்கல அப்படின்னா அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. என்னன்னா, ஒண்ணு, அந்த குழந்தைகளுக்கு உங்க அளவுக்கு அந்த குரு சிஷ்ய பரம்பரா டெடிகேஷன் சரண்டர் வரல. 2வது, அப்படியே ஒரு சில குழந்தைகளுக்கு வந்தா கூட அந்த டீச்சரோட கரெக்ஷனையோ இல்ல அது பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம். அது இல்ல அந்த டீச்சரை பத்தின ஒரு கிரிட்டிசிசமோ கமெண்டோ குழந்தைகள் முன்னாடி அடிக்கிறது. அப்ப அது கால் காசுக்கு அவ டீச்சரை மதிக்காது. அப்படிங்கும் பொழுது இவாளுக்கு என்னத்த பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு நம்ம மதிக்கிற இடத்துக்கு நம்ம போலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவ வந்துடுறா. உனக்கு நான் சொல்றது புரியுறதா? இப்ப இந்த 2 இடத்துலயும் கேப் இருக்கிறதுனால இப்போ இந்த குழந்தைகள் எங்கேக்குமே இல்லாத மாதிரி ஆயிடுறான். 1வதுல இருந்து 12வது வரைக்கும் ஒரே ஸ்கூல், ஆனா எந்த டீச்சருக்கும் அந்த குழந்தைகளை பத்தி தெரியாது. பிடிஎம்க்கு போய் என் குழந்தை எப்படி படிக்கிறா அப்படின்னு கேட்டா, இந்த பாருங்க நான் மேக்ஸ் மட்டும் எடுக்கிறேன், எனக்கு மத்ததை பத்தி தெரியாது. உங்க குழந்தை பேர் என்ன? ஓ ஷாமா, ஓகே ஷாம். ஷாம் அப்படின்னு அவ ஒரு நிமிஷம் யோசிக்கிறா, ஷாம்னா எப்படி இருப்பான் அப்படின்னு.
மார்க் ஷீட் எடுத்து பார்த்துட்டு பரவாயில்ல மேக்ஸ்ல வாங்கியிருக்கா, மத்த சப்ஜெக்ட் போய் கேளுங்க அப்படிங்கிறா. அதான் மார்க் ஷீட் அப்பா அம்மா பாத்துட்டாலே, மத்தபடி அந்த குழந்தை எப்படின்னு சொல்லுங்க. தெரியல டீச்சருக்கு. ஏன் தெரியல? ஏன்னா ரேப்போவே கிடையாது. ரேப்போ இல்லாம அப்படி தன்னுடைய ஒர்க்க மெக்கானிக்கலி பண்ணிட்டு போற வரைக்கும் அந்த மேனேஜ்மெண்ட் அந்த டீச்சரை ரெகக்னைஸ் பண்றது. ஒன்ஸ் ரேப்போ வச்சுட்டான்னா, ஓ இவ பர்சனல் டியூஷன் கூப்பிடுவாளோ, இல்ல இவ சில ஸ்கூல்ஸ் எப்படி கூட யோசிக்கிறதுன்னா எனக்கு ஆச்சரியமான விஷயம், ஓ இவ நம்ம ஸ்கூலை விட்டு வேற ஸ்கூலுக்கு ஜம்ப் ஆயிட்டான்னா, அதாவது வேற ஸ்கூலுக்கு போயிட்டாங்கிறத அப்படி சொல்லுவா, ஜம்ப் ஆயிட்டான்னா இந்த குழந்தை எல்லாம் தூக்கின்னு போயிடுவாளோ, அதனால ரேப்போ இருக்க வேண்டாம், இப்படிலாம் கூட யோசிக்கிறா. இப்ப இது எல்லாமே அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியை பாதிக்கிறது அப்படிங்கறத எந்த ஆங்கிள் இருந்தும் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. அதுதான் சோகமான ஒரு விஷயம். இப்ப அதுல நீ குழந்தைகளை மாத்திரம் குறை சொல்ல முடியாது. உங்க பேட்ச் ரொம்ப அதிர்ஷ்டமான பேட்ச்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ்ல நிறைய இடத்துல இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. பட் எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் அது அமையறது இல்லம்மா. கண்டிப்பா we are amply blessed. எங்கள மாதிரி ஒரு blessing எல்லாருக்கும் கிடைக்கும் நாங்க யாருமே நினைக்கல. பட் அட் த சேம் டைம் நான் இன்னொன்னு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு அந்த டீச்சர் ஒரு விஷயம் சொல்றா அப்படின்னா அத ஓப்பன் மைண்டடா எடுத்துக்கணுங்கிற அந்த அந்த பேசிக்கலி அந்த ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கணும். இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன பாக்குறேங்கிறத சொல்றேனே, தட் they feel like they need to have an opinion about everything. ஒண்ணுமே தெரியாம தான் வெள்ளேந்தியா தான் ஒரு டீச்சர் முன்னாடி போய் நில்ல, தப்பு என்ன இருக்கு? ஒரு கருத்தோட ஒரு ஒப்பீனியனோட உன்னோட ஆர்மரியில வாதோபவாதங்களை வச்சுட்டு உனக்கு தெரிஞ்ச டீச்சர்கிட்ட போய் ஒரு விஷயத்த பேசும்போதே உனக்கு எல்லாம் தெரியணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஓப்பன் மைண்டடா தான் எனக்கு தெரியாதுன்னா போய் நில்ல, நிராயுதபாணியா தான் போய் நில்ல, அது செய்ய வேண்டியது ஸ்டூடெண்ட் தானே. ஆனா அந்த ஸ்டூடெண்ட் நிராயுதபாணியா அப்படி நிக்கிறதுல தப்பு இல்லைங்கிற அந்த ஒரு வினயம்னு சொல்லுவாங்க தெலுங்குல, அந்த ஒரு பணிவு வர்றதுக்கு காரணகர்த்தாவா இருக்க வேண்டியவங்க பேரண்ட்ஸ். அண்ட் பேரண்ட்ஸ் நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, அது தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்றான். நாட் ஆல், பட் நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்றான். அட் த சேம் டைம் அது பேரண்ட்ஸ் மாத்திரம் நான் சொல்ல மாட்டேன், அதை சம்பாதிச்சுக்க வேண்டிய பொறுப்பு அந்த டீச்சர்ஸ்க்கும் இருக்கு. சில இடங்கள் ரொம்ப மோசமான இடங்கள் ரசிகா, நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பாட்காஸ்ட்காக சொல்றேன். ஒரு இடத்துல 2 குழந்தைகள் சண்டை போட்டுண்டா, அதுல ஒரு பையன் இன்னொரு பையனை அடிச்சுட்டான், அந்த பையன் திருப்பி அடிச்சான், அதுல பெருசா அடிபட்டு. இப்போ 2 குழந்தைகளையும் நான் பிரின்சிபல் கூப்பிட்டு கண்டிக்கிறேன். அவன் முதல்ல அடிச்சதே தப்பு, நீ திருப்பி அடிச்சது அதை விட தப்பு, டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி 2 பேர்ட்டையும் பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் தப்பாவே நடக்கிறதுன்னா அடிக்கிறதுங்கிறது ஆட்டிடியூடே ராங். நீங்க முதல்ல பேசி தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணல இல்லையா, ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி சொல்லிக்க வச்சேன். அன்னைக்கு சாயங்காலமே பேரண்ட் வந்து என்கிட்ட சண்டை போட்டான். அவன் ஃபர்ஸ்ட் என் பையனை அடிச்சான், அதுக்குதான் என் பையன் திருப்பி அடிச்சான், என் பையன் எதுக்கு சாரி சொல்லணும்? அப்ப என் பையன் தெருவா போய் அடி வாங்கிட்டு வரதுக்கு, இல்ல ஸ்கூல்ல வந்து அடி வாங்கிட்டு வரதுக்கு தான் நான் உங்களுக்கு இவ்வளவு ஃபீஸ் கட்டுறேனா? நான் கட்டுற ஃபீஸ்ல தான் பிரின்சிபல் நீங்க சம்பளமே வாங்குறீங்க, அத மனசுல வச்சுட்டு வேலை பண்ணுங்க அப்படின்னு சொன்னான் அந்த பேரண்ட். எனக்கு சிரிக்கிறது தவிர என்ன சொல்றது. அப்ப நான் சிரிச்சுட்டே சொன்னேன், ஹலோ மேடம், ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நான் உழைக்கிறதுக்கு சம்பளம் நான் வாங்குறேன், நீங்க உங்க குழந்தையில படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் நீங்க கட்டுறேன். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இந்த கவர்மெண்ட் எதனால நடத்துறாரு? நீங்களும் நானும் டாக்ஸ் கட்டுறதுனால. நான் டாக்ஸ் கட்டுறதுனாலதான் நீ சீஃப் மினிஸ்டரா இருக்கேன்னு நான் சொல்லுவேன். நீங்களும் நானும் டாக்ஸ் கட்டுறதுனாலதான் சென்ட்ரல்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் உட்காந்து கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காரு. நான் மட்டும் டாக்ஸ் கட்டலன்னா நீ பிரைம் மினிஸ்டரே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இட் இஸ் அவர் டியூட்டி, நாட் தட் we are doing. அதுக்காக நான் பண்றேன் அதனால நீ வந்து பிரின்சிபல் அப்படின்னு அதுவும் அந்த குழந்தை இருக்கும்பொழுது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படி அது அவளுக்கு புரியவே இல்லைன்னு வச்சுக்கோயேன். பட் there are some people like that, பட் அது ரொம்ப ரேர். அட் த சேம் டைம்
there are people அறியாமையில புரியாமையில இருக்கா. டீச்சர்ஸ் வந்து குழந்தைகளை நல்ல விதமா கொண்டு வருவாங்கிற ட்ரஸ்ட் வந்துருதுனாலே போறோம், எவ்ரிதிங் வில் சேஞ்ச். இப்போ நான் எங்க எக்ஸாம்பிளே ஒண்ணு சொல்றேன், என்னோட பர்சனல் எக்ஸாம்பிளே கொடுக்குறேனே. ஐ வாஸ் நாட் நெவர் குட் இன் மேத்தமேட்டிக்ஸ். எனக்கு லேர்னிங் டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருந்தது. நம்பர்ஸ்ல எனக்கு இன்னைக்கு வரைக்குமே இட்ஸ் நாட் மை பெஸ்ட் ஃபோர்டே. ஐவ் இம்ப்ரூவ்ட் a lot with a lot of facilities, பட் இன்னைக்கு வரைக்குமே இட்ஸ் நான் வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல இன்ஃபேக்ட் எனக்கு வந்து சின்ன வயசுல விங்ஸ் ஆஃப் ஃபயர் படிச்சு நீ அப்துல் கலாமை பத்தி சொன்னதெல்லாம் கேட்டு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஒரு கனவு வேற இருந்தது, ரொம்ப வருஷத்துக்கு. ஆனா அதுக்கப்புறம் பீரியட்ல நான் வந்து மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, என்னால கோப் பண்ண முடியாது, ரியலிஸ்டிக்கலி அது எனக்கு பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிதான் அந்த என்னோட ஆம்பிஷனை சேஞ்ச் பண்ணேன், வேற வேற பாதையில வந்தேன். அப்போ அந்த அளவுக்கு எனக்கு ஜென்யூனாவே அந்த சப்ஜெக்ட்ஸ்ல எனக்கு ப்ராப்ளம் இருந்தது. ஆல்தோ மை அஃப்கோர்ஸ் இன்க்ளூஷன் டைப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அப்போ இல்லை, பட் மை டீச்சர்ஸ் டிட் தேர் பெஸ்ட் டு சப்போர்ட் மீ. அப்போ எனக்கு பேசிக்ஸ்ல இருந்து திருப்பி சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருந்தது. 8th 9th கிளாஸ்ல வந்து எனக்கு எல்சிஎம் ஹெச்சிஎல் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருந்தது, பேசிக் மல்டிபிளிகேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு. பிகாஸ் மை லேர்னிங் டிஃபிகல்டிஸ்னால ராமகிருஷ்ணா சார் யூஸ் டு டூ இட் 1-to-1. அண்ட் சார் வந்து அதுக்காக எனக்கு ஸ்பெஷல் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் செட் பண்ணி எக்ஸாம்ஸ் எல்லாம் அவர் கம்ப்ளீட் பண்ண போர்ஷன்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் எல்லாம் செட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு. ஸோ அப்போ அதுல எல்லாம் கூட சமயத்துல நான் நல்ல மார்க் வாங்குவேன், சமயத்துல நான் ரொம்ப 50-60 தான் வாங்குவேன், அதெல்லாம் இருந்தது. பட் அப்போ நான் 50-60 வாங்கினப்போ கூட ராமகிருஷ்ணா சார் ஸ்டாஃப் ரூம்ல கொண்டு போய் என்ன நிலைமைக்கு ஆளாக்குவாருங்கிறதெல்லாம் நான் பொது வெளியில சொல்ல முடியாது. ஆனா அந்த அதே 50-60 வாங்கின பேப்பரை கொண்டு வந்து முன்னாடி வைக்கும் போது கூட, మేడం రసిక ట్రై చేసింది కుదరలేదు, నెక్స్ట్ టైం ఇంకా బాగా చేద్దాము, ఏమి అనకండి சொல்லிட்டு தானே இருப்பாரு. அவர் என்ன கழுவி கழுவி ஊத்தினாலும், அவர் என்ன அடிச்சு பெண்ட நிமித்தினாலும், நீ உங்ககிட்ட கூட నీ దగ్గర కూడా మాట పడనివ్వలేదు నన్ను. దట్స్ వాట్ ఐ కెన్ సే. నన్ను కన్న అమ్మ దగ్గర కూడా నన్ను మాట పడనివ్వలేదు, అంత ప్రేమగా చూసుకున్నారు, ஆரன் மாதிரி காப்பாத்தினாங்க. உலகத்துல டீச்சர்ஸுக்கும் இருக்குமா, நம்ம குழந்தைங்களை நம்ம தான் திருத்தணும், நம்ம தான் சொல்லணும். இன்னொருத்த விரல் எடுத்து நம்ம குழந்தைங்களை எதுவும் சொல்லிடக்கூடாது. பிரில்லியன்ட்ல திரிமூர்த்தி ஸ்ரீனிவாஸ் சார், சுரேந்திர சார், பிரஹ்லாத் சார் 3 பேருமே அப்படிதான் இருந்தாங்க. இந்த அவங்க தே ஆர் த மோஸ்ட் டெக்கரேட்டட் டீச்சர்ஸ். அவங்க வந்து ஸ்ரீனிவாஸ் சார்லாம் வந்து தெலுங்கு சொல்லி கொடுத்தாருன்னா அவர்கிட்ட படிக்கிறதுக்கெல்லாம் தவம் பண்ணணும். நிஜமாவே நான் எத்தனையோ ஜென்மத்துல எத்தனையோ தவம் பண்ணிருக்கேன், அதனாலதான் எனக்கு அந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. அவர் அந்த வேற வேற பிரான்ச்சஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போர்டுக்கு முன்னாடி உட்கார வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ அவர் வந்து அவங்க வந்து லெசன்ஸ் எல்லாம் டீச் பண்ணுவாங்க. டீச் பண்ணும் போது அவங்க கிளாஸ்ல நாங்க என்கேஜ் பண்ணுவோம்ல, மற்ற செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் விட எங்களோட கருத்துக்கள், எங்களோட இன்டெலெக்சுவல் என்கேஜ்மெண்ட் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அவங்களுக்கு தன்னறியாம அதுல ஒரு ஆனந்தம், அதுல ஒரு பூரிப்பு. என் குழந்தைடா பாத்துக்கோ, ஸ்டாண்டர்ட பாத்துக்கோ, அது இது எங்க இருக்குன்னு பாத்துக்கோ, அது எங்க இருக்குன்னு பாத்துக்கோ. ஒரு அந்த ஒரு பேரண்ட்ஸுக்கு வரும்ல, நீங்க மூச்சுக்கு நேரம் சொல்ல மாட்டீங்க, அவங்களும் மூச்சுக்கு நேரம் சொல்ல மாட்டாங்க. பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கு இது ஒரு கெட்ட பழக்கம். ஒரு நல்ல விஷயத்த கூட நேரா சொல்ற பழக்கமே உங்களுக்கு கிடையாது, உங்க அகராதியில கிடையாது. ஓகே, அப்படியேதான் நடந்துட்டாதான் அது வந்து எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. ரொம்ப விசித்திரம். அப்போ அந்த மாதிரி எங்க பேரண்ட்ஸ் எங்க மேல எவ்வளவு அன்பு காட்டினாங்களோ, அவங்களோட வாத்சல்யம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு வாத்சல்யம் நாங்க டீச்சர்ஸ் கிட்ட அனுபவிச்சதுனாலதான் பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியல. 2 பேரோட நோக்கங்களையுமே சமநிலைய வச்சு எங்களால பார்க்க முடிஞ்சது இல்லையா? So basically that kind of pampering, that kind of love, that kind of sharing, protection. See, ஒரு தாய் தகப்பன் கிட்ட இருந்து நம்ம ஒரு யங் ஏஜ்ல என்ன எதிர்பார்ப்போம்? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நமக்கு ஏதாவதுன்னா நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, நமக்கு ஏதாவதுன்னா ஸ்கூலுக்கு வெளியேயோ நம்ம டீச்சர்ஸ் இருக்காங்க. ஒரு சமயத்துல நம்ம அப்பா அம்மா நம்மள ஏதாவது சொன்னா கூட டீச்சர்ஸுக்கும் அப்பா அம்மாவுக்கும் நடுவுல ஒரு சின்ன டரன்ஸோட 2 பக்கத்து மாதிரினே வச்சுக்கேன். அது ரெண்டுமே வந்து நமக்காக தான் செயல்படும். அதுல எந்த ஒண்ணு எப்படி போனாலும் இன்னொன்னு நமக்காக இருக்கு, 2மே நமக்காக தான் பேலன்ஸ்ல ஓடுது அப்படிங்கிற
அந்த ஒரு ரியலைசேஷனோட இந்த ரிலேஷன்ஷிப் போகும்பொழுது இல்ல, தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஸ்கூலிங். நான் என்ன படிச்சேன், நான் என்ன லெசன் படிச்சேன், நான் என்ன பாடங்கள் கத்துட்டேன், நான் என்ன மார்க் வாங்கினேங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இல்லை. ஆனா எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கிறது இதுதான், how you and my teachers work together to shape my life. அண்ட் உனக்கு ஞாபகம் இருக்கும், நிறைய விஷயங்கள் நீ சொன்னா நான் தர்க்கம் பண்ணுவேன், நான் விதாண்டவாதம் பண்ணுவேன், நான் ஆர்கியூ பண்ணுவேங்கிறதுக்காக வேணும்ட்டு என் டீச்சர்ஸை விட்டு சொல்ல வச்சிருது. ஏன்னா பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் பண்ணிடுவாங்க. அந்த சரணாகதி ஹாஸ்பிட்டல் பேசிக்கலி நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன்னு இல்லை, அதையும் சொல்லிக்கிறேன். உடனே நீ பத்தியா நீ அட்மிட் பண்ணிட்ட என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லாத. பேசிக்கலி என்னன்னா, யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், யூ ஆர் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப்போட அடித்தளம்ங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தர்க்கவாதம் பண்ணாதான் என்ன, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து உடனே பவ்யமா பணிவா ஆமா நீ சொன்னதெல்லாம் கரெக்ட்னு ஒத்துப்போமா? நமக்கு ஒரு கருத்து இருக்கும்போது சொல்லுவோம்ல. பட் குரு அப்படிங்கறது வேற ஒரு ஸ்தானத்துல வைக்கிறோம்ல. சோ கரெக்ட். இதோ நேத்து ராத்திரி பர்த்டே அதுவுமா என் வீடியோவை கேட்டுட்டு தர்க்கம் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஆமா. சோ நீ என்னோட தோழியா இருக்கிறதுனால உங்ககிட்ட நான் தர்க்கம் பண்ணுவேன். ஆனா என் டீச்சர்ஸ் நான் தொழுவேன். அதனால அங்க தர்க்கம் கிடையாது, சரணாகதி தான். சோ அதனால உன் பேட்ச்ல நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படிதான் இருந்தாங்க. அதான் எங்க டீச்சர்ஸ் அப்படிதான் இருந்தாங்க. இல்ல ஒரு அது அத்தனை குழந்தைகளும் வாழ்க்கையில முன்னேறதுக்கான காரணமே அந்த ஒரு குவாலிட்டி தான். அதுதான் அது பிகாஸ் எங்களுக்கு அந்த மாதிரி டீச்சர்ஸ் இருந்தாங்க. நீ சொன்ன பத்தியா டீச்சர்ஸோட பொறுப்பு அதை சம்பாதிச்சாங்க. அந்த ப்ரொடெக்ஷன், அந்த லவ், அந்த கேரிங் எனக்கு கொடுத்தாங்க. నీ దగ్గర కూడా నేను మాట పడలేదమ్మా, మా సర్స్ మా మ్యామ్స్ ఉండగా. అలాంటప్పుడు వాళ్ళని ఎలా గుర్తు పెట్టుకుంటాం? గుండెల్లో పెట్టుకుంటాం. இது தமிழ் ப்ரோக்ராம். சாரி, சமயத்துல எனக்கு ஆத்தென்டிக் எக்ஸ்பிரஷன் தெலுங்குல வந்துடும் தெரியும்ல. சோ அதான் சொல்ல வந்தேன். So basically that is all I wanted to say. ஸ்கூலிங்கிறது இதுதான். இது திருப்பி வந்தா மட்டும்தான் ஸ்கூலிங்கிறது ஏஐயோட த்ரெட்ல இருந்து சர்வைவ் ஆகும். ஏஐ ஒரு த்ரெட்டா நம்ம பார்த்தோம்னாக்க, இல்லைன்னா ட்ரெடிஷனல் ஸ்கூலிங், கிளாஸ் ரூம், ஹோம்ஒர்க், கிளாஸ் ஒர்க், மார்க், கிரேடு, போர்ட்ஸ்ன்னு போயிட்டு இருந்தா, ஐஐடி என்ட்ரன்ஸ், நீட் என்ட்ரன்ஸ்ன்னு போயிட்டு இருந்தா ஒண்ணுமே நடக்க போறது. ஓகே, that is the whole logic behind it. So எனக்கு எந்த அளவுக்குன்னா, எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இப்போ நாங்கெல்லாம் பேசிக்கும் போது கூட நிறைய பேர் இப்போ ஹைதராபாத்ல இல்ல, அப்ராட்ல இருக்கும், நிறைய இடங்கள்ல வேற ஊர்கள்ல, பாம்பேல, டெல்லியில நிறைய ஊர்கள்ல இருக்கும். ஹைதராபாத் போனா எப்பயாவது போனா நம்ம டீச்சர்ஸ் போய் பார்த்துட்டு வந்தா அவங்க எப்படி இருக்கும்? அவங்க நம்மள்ட்ட பழைய மாதிரி பேசுவாங்களா? இப்போ நம்ம எல்லாம் வேலைக்கு சேர்ந்துட்டோமே, அதனால ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா ஒரு 1.5 month பேக் நினைக்கிறேன், என்னோட ஒரு ஸ்கூல் சீனியர் அவங்க ஏதோ ஒரு ஸ்தாபனத்துக்கு டைரக்டர் ஆயிருந்தாங்க. ஓகே, பேர் சொல்ல விரும்பல. அவங்க ஏதோ ஒரு ஸ்தாபனத்துக்கு டைரக்டரா இருந்தாங்க. ஓகே, அது அவங்க குடும்ப ஸ்தாபனம். ஓகே 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 அவங்க உழைப்புல அந்த ஸ்தாபனம் கூட கிடையாது, குடும்ப ஸ்தாபனம். ஓகே, அந்த குடும்ப ஸ்தாபனத்துக்கு அவங்க டைரக்டர் ஆயிருந்ததுனால அவங்க அந்த ஸ்தாபனத்துல அவங்களோட ஸ்தாபனத்தோட ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ்ல அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஒரு டீச்சரே வேலை பண்றாரு. ஓகே, வேலை பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்போ அவர் ஏதோ ஒரு ஃபேஸ்புக்ல தான் இதுல அவர் எனக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு, ஸோ தெரியும். ஃபேஸ்புக்ல ஏதோ ஒரு போஸ்ட்ல பார்க்கும் பொழுது அந்த 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 பொண்ணோட பேரை போட்டு, இந்த மேமோட டைரக்ஷன்ல தான் இந்த ஆர்கனைசேஷன் இவ்வளவு சிறப்பா நடக்குது, தேங்க்யூ ஃபார் யுவர் ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப், அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தேன். ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ரொம்ப மேம்னு போட்டு, 3வது மனுஷால போடுற மாதிரி அந்த மாதிரி போட்டு எனக்கு ஒரு நிமிஷம் பகிர்ந்தது. ஏன்ப்பா, நீங்க பாடம் சொல்லி கொடுத்து நீங்க எடுத்து வளர்த்த குழந்தை தானே, அவ பேர் சொல்லி நீங்க வாழ்த்த முடியாம அவளுக்கு ఎదుకు మీరు వంగి దండాలు ఎందుకు పెడుతున్నారు? బేసికలీ దట్ వాజ్ మై మీరు చదువు చెప్పి మీరు మనిషిని చేసిన మనిషికి మీరు ఎందుకు ఇంత వినయంగా, అంటే వాళ్ళని మ్యామ్ అని పిలిచి అంత ఇది కావాల్సిన అవసరం ఏంటి?
వాళ్ళు తప్పు చేసినా చెప్పే హక్కు మీకు ఉంది కదా. సో బేసిక్లీ అదెல்லாம் అండ్ దట్ వాజ్ వన్ ఆఫ్ ద బెస్ట్ టీచర్స్ ఆఫ్ దట్ ఆర్గనైజేషన్. ஒன்னும் ஏப்பசாப்ப டீச்சர்லாம் கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர்ஸ் ஆஃப் தட் ஆர்கனைசேஷன் ஹேட் டு டூ திஸ். நோ இது தரக்குறைவு இல்ல மரியாதை குறைவுன்னு எடுத்துனது எனக்கு கரெக்ட்னு தோணல. ஏன்னா அப்படி நான் வளர்த்த குழந்தைய நானே மேம்னு கூப்பிடுற அளவுக்கு வளர்ந்துருக்கா அப்படின்னு அது எந்த ஆர்கனைசேஷன் எனக்கு எப்பவும் புரியல. மேபி ஆஃப்டர் த பாட்காஸ்ட் நீ எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் நான் வளர்த்த குழந்தை நான் அவ இப்போ சிஇஓ ஆயிருக்கா, இல்லைன்னா டைரக்டர் ஆயிருக்கா, இல்லைன்னா எம்டி ஆயிருக்கா, அது என்ன ஸ்தாபனமோ அதுக்கு ஆயிருக்கா அப்படின்னா அந்த பொண்ணா பையனா அவ யாரா இருந்தாலும் அப்படி ஆயிருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த பெருமைக்கே மேம்னு சொல்லுவா. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படி சொல்லிக்கிறதுல மகத்தான சந்தோஷமும் பெருமையும் ஒரு டீச்சருக்கு இருக்கும். ஏன்னா அவ சொல்லும் பொழுது என் வாயால என்கிட்ட இருந்து ஒரு மரியாதையை அவ சம்பாதிச்சுட்டு இருக்கா அப்படிங்கறதுதான் அவளுக்கு பெரிய பெருமை, அவனுக்கு பெரிய பெருமை அப்படிங்கறத ஒரு போஸ்டா போடுறதுல ஒரு டீச்சருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு டீச்சரா பார்க்கும்பொழுதுதான் புரியும். ஒரு ஸ்டூடெண்டா பார்க்கும்பொழுது இவர் அதே ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கிறதுனால சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியோ, இல்ல அதே இடத்துல வேலை பாக்குறாரு அப்படிங்கறதுனால அப்படி எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இப்ப நான் ரீசெண்டா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வேலை பண்ணேன் பாரு. அங்க 40-30 இயர்ஸா வேலை பண்றாரு ஒரு ஹெச்ஆர் சார். அவர் பார்த்துதான் அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஓனரோட பொண்ணு வளர்ந்துருக்கா. இப்போ அவ பெரிய பொசிஷன்ல இருக்கா. அவ தான் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எடுத்து நடத்துறா. அப்போ ரீசெண்டா அவர் சென்னைக்கு வந்திருந்தார் ஒரு மீட்டிங்க்கு. அப்பதான் நான் பார்த்தேன் அந்த மேமோட பேரு சொல்லி மேம் மேம் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டு இருந்தார். சோ அது அவர் அப்படி கூப்பிடும் பொழுது அந்த லேடி ரொம்ப சிரிச்சுட்டே ஆன்சர் பண்ணா. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அவர் ரொம்ப பெருமையா அப்படி கூப்பிட்டார். யாரும் இல்லாதப்போ, இல்லைன்னா அவங்க 2 பேர் மாத்திரம் இருக்கும்போதோ அம்மாடி அப்படின்னு கூப்பிட்டுதான் அவருக்கு பழக்கம். ஏன்னா அவர் பார்த்து வளர்ந்த குழந்தை அது, அவர்கிட்டயும் வளர்ந்த குழந்தை அது. அப்படிங்கும் பொழுது 4 பேர் முன்னாடி மேம், குட் மார்னிங் மேம், குட் ஆஃப்டர்நூன் மேம், எஸ் மேம், நோ மேம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவளுக்கு அவர் அளவிட முடியாத ஒரு சந்தோஷமும் பெருமையும் இருக்கு. அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அங்க இருக்கலாம். பட் எங்க குரூப்ல இந்த டாபிக் வந்த போது, இந்த போஸ்ட் இந்த டாபிக் வந்த போது நாங்க எல்லாருமே ஐயப்பட்டது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் ஒரு நீங்கெல்லாம் அந்த ஏஜ்ல இருக்கேன், என் ஏஜ்ல இருக்கும் பொழுதோ இல்ல என்ன மாதிரி டீச்சரா இருக்கவாளுக்கு தான் அது புரியும். நீங்க குழந்தைகளா இருக்க ஸ்டூடெண்டா இருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியாது. எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அச்சம் வந்தது. நம்ம அந்த அம்மா இருக்கிறத விட சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மள சில பேரு. அப்ப நம்ம டீச்சர்ஸ் நம்ம பார்க்க போனா நம்மளும் இப்படி எட்ட வச்சுதான் பேசுவாங்களோ, நமக்கும் இப்படி மரியாதை கொடுத்து நம்மள தள்ளி வச்சிருவாங்களோ. ஆர்கனைசேஷனுக்குள்ள வரும்பொழுது அவ அப்படி பேசத்தான் பேசுவா. இப்போ நீ ஒரு 2 டீச்சரை லண்டன் கூட்டின்னு போற, லார்ட்ஸ்ல ஏதோ மேட்ச் நடக்கிறதுக்கு காமிக்கிறதுக்கு கூட்டின்னு போறேன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். உனக்கு அந்த ஆசையும் இருக்கு வேற, அதனால சொல்றேன். 2 டீச்சரை கூட்டின்னு போற, நீ லார்ட்ஸ்ல மேட்ச் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இதான் என் ஆபீஸ்ன்னு சொல்லி உன் ஆபீஸ் கூட்டின்னு போற. அப்போ அங்க ஏ ரசிகா, வாட் இஸ் திஸ் மா அப்படின்லாம் அவன் பேசுவா. உன் ஆபீஸ்க்குள்ள வரும்பொழுது மத்தவா உன்னை எப்படி மரியாதையா அந்த இடத்துல நடத்துவாளோ அப்படிதான் அவளும் நடத்துவா. அதுல அவளுக்கு பெருமையாவும் இருக்கும். அதுதான் அந்த டீச்சரோட அழகே. அது ஏதோ தலை வாங்கிட்டான்னு அர்த்தம் கிடையாது. அப்படி கூப்பிடுறதில்ல, அப்படி சொல்றதில்ல, ஒரு சந்தோஷம், ஒரு ப்ரைடு. நான் வளர்த்த என் ஸ்டூடெண்ட் அப்படிங்கறதுல ஒரு அளவிட முடியாத ஒரு ப்ரைட் இருக்கும். இருக்கலாம். நான் இந்த கண்ணோட்டத்துல நாங்க எல்லாருமே நினைச்சோம், என்னடா இது இப்படி இருக்கே, நமக்கும் இந்த மாதிரி ஆயிடுமா, நமக்கும் நம்மளையும் தள்ளி வச்சிருவாங்களா, நம்ம ஸ்டூடெண்டா இருக்கிற வரைக்கும் தான் நம்மகிட்ட உரிமை எடுத்துப்பாங்களா, எல்லாம் ஒரு பெருமை. அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவங்க நம்மள திருத்தறதுக்கோ நம்மள ஆளாக்குறதுக்கோ அவங்களுக்கு எந்நேரமும் எந்த உரிமையும் இருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நமக்கு இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் நான் தப்பு பண்ணா எனக்கு தேக தண்டனை கொடுக்கறதுக்கு எனக்கு அவங்களுக்கு பூரண உரிமை இருக்கு. ஏன்னா அவங்களையும் தவிர, அப்கோர்ஸ் நம்ம ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க, இந்த குறுகிய வட்டத்தை தவிர எந்தவித பிரதிபலனும் பாராம நான் நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக என்ன நல்லவளா ஆக்கக்கூடிய அந்த ஒரு தூய்மை இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் இருக்கு. So that is what
ஐ வாண்ட், ஏன்னா இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு வந்து இத ரெக்கார்ட்ல பேசணும்னு விரும்பினதே வந்து இந்த விஸ்டம், நாலேஜ் டு விஸ்டம் ஸ்விட்ச பத்தி நம்ம இவ்வளவு தூரம் பேசியிருக்கோம்ல. அப்போ இது டீச்சர்ஸ் கிட்ட இருந்து என்ன பங்களிப்பு வர வேண்டியது இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ன வர வேண்டியது இருக்கு, அந்த காக்னிட்டிவ் ஷிஃப்ட்ங்கிறது என்ன ஏற்படணுங்கிறத பதிவு செய்யறதுக்கு தான். ஓகே, இத நீயே கூட பேசியிருக்கலாம், பட் என்னமோ காரணத்துக்காக நான் வந்துதான் பேசணும்னு நீ பிரியப்பட்ட. அதனால நீ சொல்லும் பொழுது அதனோட இம்பாக்ட் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். தோ இட்ஸ் a lengthier podcast, 10,000 பேர் 20,000 பேர் பார்க்க மாட்டாங்கிறது எனக்கு என்னோட அபிப்பிராயம். ஆனா பாக்குற 100 பேரோ 200 பேரோ 300 பேரோ கூட இதனால பலனடைவா அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதனாலேயே தான் உன்னை பாட்காஸ்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டேன். நான் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரசிகா. ஆனா ரொம்ப அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். கேட்கிறவாளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க்ஸ் கண்ணம்மா. Have a good day. My pleasure, and it was interesting to chat about AI and other things, because these things need to be known more widely. Okay, bye anyways. Thank you.